தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தினுடைய ஏப்ரல் மாத கூட்டத்தினுடைய முதல் அமர்வு. இதுல தோழர் குமரன் அவர்கள் தற்போதைய எண்ணெய் நெருக்கடி, கிட்டத்தட்ட இது இந்த நூற்றாண்டின் எண்ணெய் நெருக்கடியா இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பற்றின உரையை வரலாற்று பார்வையோடு சேர்த்து தர இருக்கிறார். பொதுவா தோழர் சிவலிங்கம் அவர்கள் அடிக்கடி எனக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம், எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போதும் இத சொல்றதுக்கு என்னை விட குமரன் தாங்க சரியான ஆள் அப்படின்பார். அவரு சொல்ற காரணம் என்னவா இருக்கும்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து படிச்சோம், நாங்க எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா எல்லா தளங்கள்லயும் இருந்து அதை பார்த்தவர் குமரன் தான். இங்க வேலை செஞ்சிருக்கிறாரு, இன்ஜினியரிங்ல படிச்சுட்டு திரும்ப ஃபாரின்ல வேலை செஞ்சாரு, திரும்ப அவரே தொழில் பண்ணி முதலாளியா இருந்திருக்கிறாரு, எல்லா இடத்துல இருந்து அதை பார்த்திருக்கிறாரு அப்படின்பாரு. இன்னைக்கு நாம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பை பொறுத்த வரையில பெட்ரோலியத்தை பத்தி நம்ம பேசுறோம். அது என்ன மாதிரியான நெருக்கடிகளை என்ன காரணங்கள்னால சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில அதற்கு இன்னும் எப்படி தோழர் குமரன் அவர்கள் பொருத்தம் அப்படிங்கறத சேர்த்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. குமரன் அவர்களை பொறுத்தவரையில பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல படிச்சவர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கு பிறகு ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் படிச்சிருக்கிறார், 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ். சோ நாம இன்னைக்கு பேசுற தலைப்புக்கு அவர் எவ்வளவு உகந்தவர்ங்கிறது இதுல இருந்து தெரியும். இதற்கடுத்து ஒரு வேலை செய்த நிறுவனமும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அதுல டெக்னிக்கல் சர்வீசஸ் இன்ஜினியரா இருந்திருக்கிறாரு. அதுல மக்களுக்கு இந்த பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்துறதுல, சிக்கனமா பயன்படுத்துறதுல எப்படி பயன்படுத்தணும் என்ற அறிவுரை சொல்வதற்கான அமைப்புல பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன்ல பணிபுரிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, ஓமன் 2 நாடுகள்லயும் ஒரு 14 ஆண்டுகள். அதுக்கு பிறகு இப்போ இங்க கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரி வச்சு தனி தொழில 28 ஆண்டுகளா செய்துட்டு இருக்கிறார். இப்ப நாம வெளியே இருந்து ஒரு பிரச்சனையை பார்க்கறதுக்கும் அந்த துறையில அனுபவம் இருக்கிற ஒருத்தர் அந்த அனுபவத்தோடு சேர்த்து அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதையும் மார்க்சிய பார்வையோடு சொல்றதுங்கிறது ஒரு பெரிய ரொம்ப தெளிவான உரையா இருக்கும், தெளிவான வழிகாட்டுதலா நமக்கு இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மிக பொருத்தமான ஆள் இன்னைக்கு நமக்கு இந்த தலைப்பை பத்தி பேசுகிறார். அந்த வகையில தோழர் குமரன் அவர்களையும் வரவேற்று, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று தோழர் குமரன் அவர்களை உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பெட்ரோலிய எரிவாயு வரம், ஏகாதிபத்திய வெளியில் சாபமான வரலாறு. அது பயன் மதிப்பை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் வரம் தான். ஆனா முதலாளித்துவ சமுதாயம் வந்து அதை வேற மாதிரி மாற்றி காலப்போக்கு. மார்க்ஸ் நிலைமறுப்பின் நிலைமறுப்பு அப்படிங்கிறது தத்துவம் வந்து மார்க்சியத்தினுடைய இயக்க விதிகள்ல 3 விதிகள்ல முக்கியமான ஒன்று. அதன்படி பாத்தீங்கன்னா அந்த எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு அமைப்பும் ஆரம்பத்துல வந்து அது ப்ரொக்ரெசிவாகவும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் காலப்போக்குல அது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்படி வந்து அது வந்து அதே மக்களுக்கும் அதே வளர்ச்சிக்கும் எதிரானதாக மாறிடும். அதேதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்படி அந்த எல்பிஜி கேஸ் என்பது நமக்கு ஒரு முதலாளித்துவ சமுதாயத்துக்கு தான் அது வளர்ந்துச்சு, அதுதான் நமக்கு சப்ளை எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு ப்ரொக்ரெசிவா இருந்தது வந்து காலப்போக்கில் அதே முதலாளித்துவ சமுதாயம் இதுக்கு முட்டுக்கட்டையாகவும் மக்கள் அனைவருக்கும் எதிராகவும் மாறக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்படி வந்தா என்ன செய்யணும்? அதை தூக்கி போட்டணும். அதற்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து முட்டை, அதில் இருக்கக்கூடிய குஞ்சு. முட்டையை வந்து அந்த ஓடு, அந்த குஞ்சு வளர்வதற்கு வேண்டிய சீதோஷ்ண நிலை, அதனுடைய பாதுகாப்பு, அது ஊட்டச்சத்துக்களை எல்லாம் சரியாக உள்ளே பயன்படுத்திக்கிறாங்க, அந்த நிலைமை அனைத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த முட்டை ஓடு குஞ்சு வளர்ந்த பின்னாடி என்ன ஆகும்? அது தடையாகும். அப்ப அந்த குஞ்சு வந்து அந்த முட்டையோட உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் அதுக்கு உயிரோட குஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் சமுதாயமும். இப்ப நம்ம ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கோம். இப்ப இதை உடைச்சிட்டு நம்ம வெளியில வரணும். உடனே அடுத்த கட்ட சோசியலிசம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அடுத்த கட்டமாக ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் நிச்சயமாக முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த தலைப்பை தொடர்றேன். எடுத்துக்கொண்ட தலைப்பு பெட்ரோலியம் எரிவாயு அப்படி சொன்னாலும் கூட
அது மற்ற பொருட்கள், பெட்ரோலிய திரவ எரி பொருட்கள், திட எரிபொருட்கள் ஆகிய அனைத்தும் சேர்ந்தது. பெட்ரோலியம் எரிபொருள் ஒன்றுதான் வந்து 3 நிலைகள், வாயு, திரவம், திடம் ஆகிய 3 நிலைகளிலும் பயன்படக்கூடியது, எரிபொருளாகவே பயன்படக்கூடியது. வேற உபயோகம் வந்து அது ஆயிரக்கணக்கான உபயோகம் இருக்கு பெட்ரோலுக்கு. ஏறத்தாழ 6000 ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்றாங்க இப்ப பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எதுவுமே மிச்சம் இருக்காது. நீங்க இந்த பொருள்ல பெட்ரோலியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை வந்து விரல் விட்டு, அதாவது பெட்ரோலியத்தின் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏறத்தாழ இல்லை என்றே சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பெட்ரோலியத்தினுடைய உபயோகமும் அதனுடைய வியாபகமும் இந்த அளவுக்கு விரிந்து பறந்திருக்கு. நெருப்பை ஆளுமை செய்தது மனித பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான திருப்பு முனை. நெருப்பை வந்து மனிதன் ஆளுமை செய்வது, அதாவது தன்னுடைய அதை உற்பத்தி செய்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கல்ஸ், ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் அவர்கள் மனித குரங்கிலிருந்து மனிதனாகிய மாறிய இடைநிலை வழியில் உழைப்பின் பாத்திரம் அப்படிங்கிற முக்கியமான நூல்ல அவர் குறிப்பிட்டிருக்கார். நெருப்பு மனித இனத்திற்கு ஏன் ஒரு பெரிய பாய்ச்சலை உண்டாக்கியது என்பதற்காக அவர் பல காரணங்களை சொல்றாரு. அதுல ஒரு சில காரணங்களை மட்டும் நாம் பார்ப்போம். ஒண்ணு வந்து சமைத்த உணவு எளிதாகவும் விரைவாக உண்ணவும் அதே சமயத்தில் எளிதாக செரிக்கவும் உதவியது. அதனால என்னாச்சுன்னா மனிதனுக்கு வந்து ஃப்ரீ டைம் அதிகம் கிடைச்சு. இல்லாட்டி அவன் காலம் பூரா அந்த ஒண்ணு இறைய தேட அலையணும், பிறகு அதை வந்து அதை உண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், அப்புறம் அது செரிமானம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம் வந்து போகுது. இப்ப அதிகமாக வச்சது. இந்த சமைத்த இறைச்சி உணவுகள் மனித மூளை வளர்ச்சிக்கு மிகவும் அத ஏங்கல்ஸ் ரொம்ப ஒரு வேடிக்கையாக அதில் குறிப்பிடுவார் அந்த நூல்ல. நீங்க என்னதான் வெஜிடேரியனிசம், அதாவது இந்த சைவ உணவு எவ்வளவுதான் உன்னதமானது அப்படின்னு நீங்க பாராட்டினாலும் அந்த மனித மூளையின் வளர்ச்சிக்கு மாமிசம் தான் உதவியது இந்த காலகட்டத்தில். இரண்டாவது வந்து மனிதன் குளிர் பிரதேசங்களுக்கு குடியேறவும் அங்கு வாழவும் இந்த நெருப்பு பயன்படுது. இல்லாட்டி குளிர் பிரதேசத்துல போய் மனுஷன் செத்து போயிடும் நெருப்புடைய உதவி இல்லாட்டி. அப்புறம் நெருப்புடைய வாழ்க்கை வந்து நெருப்பை சுற்றியே இருந்ததுனால அவர்கள் நெருப்பை சுற்றி உட்கார்ந்து பேசுவது, அதன் மூலம் மொழியினுடைய வளர்ச்சி, அவருடைய பேச்சினுடைய வளர்ச்சி, அவருடைய நிர்வாக திறமையினுடைய வளர்ச்சி, பிறகு மனிதன் ஒரு சமூகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதுக்கெல்லாம் அந்த நெருப்பு தான் பயன்படுத்து. மேலும் யூரிக்கு மறுப்பு நூலில் வந்து என்ன சொல்றாருன்னா, நீராவி எந்திரம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் கண்டுபிடித்தது வந்து ஒரு உன்னதமானதுதான். ஆனா அதை விட முன்னதாகவே மனிதன் உராய்வின் மூலம் நெருப்பை உண்டாக்கியது முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி போயிருக்கார். இதெல்லாம் ஏங்கல்ஸ். சோ அந்த நெருப்பை உண்டாக்குவது, அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்ன நூல் கருத்துக்களில் இருந்தும் நமது அன்றாட வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது. சந்தேகம் சொல்ல தேவை. நான் வீட்டுல போனோம்னா இங்கேயும் நெருப்பு எரிபொருள் பயன்பாடு இருக்கு. நம்ம ஓட்டக்கூடிய வாகனங்கள், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பல பொருட்கள், அதுல எல்லாத்திலையுமே இந்த பெட்ரோலியம் பொருட்களுடைய உபயோகம் இருக்கு. அப்படிப்பட்ட நெருப்பு என்ன ஆச்சுன்னா பல சாதனைகளை இந்த சமுதாயத்துக்கு படைத்திருக்கிறது, பல சோதனைகளுக்கும் உண்டாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நெருப்பு இன்றைக்கு நமது சமையல் அறையில் வேதனை தரும் ஒரு பொருளாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் என்ன? காரணம் வந்து மனிதனுடைய அறிவு விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது. அது முதலாளித்துவத்தின் கையில் சிக்கி அந்த முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக மாறி அது ஒரு வெறி கொண்ட நிலையில் இன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோலிய பொருட்களை பற்றி ஒரு சுருக்கமான வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்டா நான் போகல, ஏன்னா டீட்டெயில்டா போனா அதுவே ஒரு தனி உரையை அமையணும். அந்த அளவுக்கு அதுல டீட்டெயில்ஸ் இருக்கு. ஒரு ஓரளவுக்கு சுருக்கமா ஆசிக்கலாம். இந்த பெட்ரோலியம் பொருட்கள் எப்படி உருவானது அப்படின்னு
கருதுறோம்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்வாழ் உயிரினங்கள், அதில் இருக்கக்கூடிய சிறு பிளாங்டன்ஸ் அல்லது சிறிய உயிரினங்கள், இவைகள்லாம் வந்து செத்து மடிந்து கடல் படுகையில் அவை படிந்ததுனால, அப்படியே அதுக்கு மேல மேல மண்ணு, கல்லு இதையெல்லாம் அழுத்தி அந்த அந்த கோடிக்கணக்கான வருடங்கள் அதிக அழுத்தத்திலையும் வெப்பத்திலையும், ஏன்னா பூமியினுடைய அடிப்பகுதிக்கு போனோம்னா அது வெப்பமா இருக்கும். நீங்க சாதாரணமா ஒரு கிணறு தோண்டும் போதே பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இந்த தண்ணீர் வர வரைக்கும் தான், வந்த பின்னாடி தான் உங்களுக்கு அந்த கிணறு குளிர்ச்சியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ உள்ள போனீங்கன்னாவே ஒரு வெப்பத்தை நம்ம உணரலாம். இது இந்த சில அடிகளுக்குள்ளேயே அந்த மாதிரி நிலைமை இருக்குன்னா, அது நூற்றுக்கணக்கான அடி, ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு கீழே அந்த சரியான வெப்பத்திலையும் அழுத்தத்திலையும் வந்து அவை வந்து அப்படியே ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் கார்பனும் மெயினா வந்து ஆர்கானிக் பொருட்கள், உயிரின பொருட்கள் அப்படி சொல்லக்கூடியவை எல்லாமே வந்து கார்பனாலும் ஹைட்ரஜனாலும் ஆக்கப்பட்டவை. நாமும் அப்படித்தான், மனிதர்களும் கார்பனாலும் ஹைட்ரஜனாலும் ஆக்கப்பட்டவர்கள். அனைத்து உயிரினங்களும் அப்படி ஆக்கப்பட்டவர்கள் தான். அதில் மற்ற பொருட்களும் இருக்கு. பட் முக்கியமா ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாலே அது கார்பனும் ஹைட்ரஜன். ஸோ இந்த மற்ற ஆக்சிஜன் இல்லாத நிலைமையில் மற்ற கழிவுகள்லாம் நீக்கப்பட்டு அது ஹைட்ரோ கார்பனாக, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்த பல மூலக்கூறுகள், எளிதான மூலக்கூறுகள் இருந்து மிக காம்ப்ளிகேட்டட் மூலக்கூறுகள் வரைக்கும் அப்படி அமைஞ்சது. அதுதான் அந்த படிவமாக பாறைகளுக்குள்ள இருந்துச்சு. அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு குளம் போல அங்க இல்லை. ஒரு பெரிய குளம் போல இருக்கிறது வந்து சின்ன சின்ன இடங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா பெரும்பகுதி எப்படி இருக்குன்னா, அது அங்கங்க பாக்கெட்டா தான் இருக்கும். பாறைகளுக்குள்ள நடுவுல பாக்கெட்டா தான். இப்ப இவ்வளவு ஆயிரம் நம்ம எடுக்கக்கூடிய இப்படி மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆயிரம் ஒரு குளம் போல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம வெளியில இருந்து தோண்டி எடுக்கும்போது அப்படியே பூமி உள்ள போயிடும். பட் அந்த மாதிரி போறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, அது வந்து பாக்கெட்டா இருக்கு பாறைகளுக்குள்ள. நம்ம இதை உறிஞ்சி எடுக்கும் போது அது வெளியில வந்துடும். பின்னாடி அதை ரீஇன்ஜெக்ட் பண்ணி அதுல வரக்கூடிய தண்ணி எல்லாம் நம்ம திரும்ப ரீஇன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் நிரப்பப்பட்டு விடும். இந்த மாதிரி பாமான ஆயில் வந்து பல இடங்களில் அந்த காலத்துல, அதாவது மனிதர்கள் கிமு 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவாகவே சில இடங்களில் ஊற்றெடுத்து வந்திருக்குது. சில இடங்களில் லேசா தோல்னாவே வரும். அந்த மாதிரியான ஆயில அந்த காலத்து மனிதர்களை, அதாவது இப்போது இருந்து சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை உபயோகப்படுத்திருக்காங்க பல்வேறு வகையில. மெயினா வந்து அவங்க கட்டடம் கட்டுறதுக்கு அந்த கல்லுகளுக்கு இடையில நம்ம சிமெண்ட் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த கச்சா எண்ணெய், அது ஒரு பிசு தன்மையும் ஒட்டக்கூடிய தன்மையும் உள்ளது, அதை உபயோகப்படுத்திருக்காங்க. அப்புறம் தண்ணி வெளியில போகாம இருக்கிறதுக்கு அதை ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ ஹரப்பா இருக்கக்கூடிய அந்த ஃபேமஸ் நம்ம குளியல் தொட்டிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு கூட இந்த மாதிரியான தார் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில சொல்லு. அப்புறம் அதை வந்து சில மருந்து பொருள்களாகவும் பயன்படுத்திருக்காங்க. தோல் வியாதிகளுக்கு, மூட்டு வலி அப்படி போன்ற பொருட்களுக்கு மேலே அதை பூசுறது. இப்ப கூட தெரியும், பார்த்துருப்பீங்க, மூட்டு வலிக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில், டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்மளாம் உபயோகப்படுத்த ஆயில எடுத்து போட்டோம்னா மூட்டு வலி சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, மருத்துவ ரீதியாக உண்மைன்னு தெரியாது. ஆனா மக்களுக்கு அப்படி ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த காலத்துல அப்படி உபயோகப்படுத்துறாங்க. ஸோ பெட்ரோலியம் என்பது, அந்த கச்சா எண்ணெய் என்பது இன்னும் புதியதல்ல. அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுட்டு வந்து இந்த அளவுக்கு பயன்படுத்தியது என்பதுதான் புதியதை ஒழிய, பட் மனித இனத்துக்கு அது ரொம்ப புதியது ஒன்று கிடையாது. பெட்ரோலியத்துடைய நவீன கால வரலாறு அப்படிங்கிறது வந்து அது அமெரிக்காவுடைய சம்பந்தப்பட்டது. அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய வரலாறையும் அதனுடைய பொருளாதாரத்தையும் அதனுடைய பணத்தையும் பற்றி பேசாமல் நவீன கால பெட்ரோலியத்தினுடைய வரலாறு நம்ம பேசவே முடியாது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தான் வந்து விஞ்ஞான முறையில இந்த கச்சா எண்ணெயில இருந்து கெரசினை பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை கண்டுபிடிச்சார். கெரசின் ஆயில்ங்கிறது வந்து அப்போ விளக்கு எரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு, அதுக்கு முன்னாடி அப்படின்னா விளக்கு எரிக்கிறதுக்கு திமிங்கலத்தினுடைய எண்ணெய், வேல் ஆயில் அப்படிங்கிறத எடுத்து உபயோகப்படுத்தாங்க. அந்த ஆயில் வந்து காஸ்ட்லி, கிடைக்கிறதும் கஷ்டம், அதை ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து கெரசின் அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கான ஒரு டிமாண்ட் உருவாயிடுச்சு. ஏன்னா விளக்கு எரிக்கிறது அப்படிங்கிறது மனிதனுக்கு வந்து இந்த இருட்டை போக்குறது அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. மனிதன் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருட்டுக்கு தான் பயந்துட்டே இருந்தான். அந்த இருட்டை போக்குறது அப்படிங்கிறது வந்து
ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. அதுக்கு இந்த கெரசின் பயன்பட்டதுனால இதனுடைய தேவை அதிகப்பட்டுச்சு. அப்பதான் முதலாக 1859ல பென்சில்வேனியாவில் வணிக ரீதியான ஒரு பெட்ரோலிய கிணறு தோண்டினாங்க. அந்த கிணற்றுடைய படம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிணறு. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வெல்லுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. இந்த 1859ல தோண்டினாங்க. இது வந்து அதுல இருந்து வந்த கரைசனை பிரித்தெடுக்கும் போது கரைசனுக்கான டிமாண்ட் அதிகமாச்சு. டிமாண்ட் அதிகமாகும் போது அதை இன்னும் வேற வேற இடங்களுக்கு போய் இந்த மாதிரி கிணறுகள் தோண்ட ஆரம்பிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சதுதான் பென்சில்வேனியாவுடைய பின்னாடி அந்த பெட்ரோலியத்துறை வளர்ந்தது முழுவதும் அமெரிக்காவில் இருக்க டெக்சாஸ் மாகாணத்திலையும் அந்த மெக்சிகோ வளைகுடா பகுதியில தான் அதிகமான பெட்ரோல் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த பெட்ரோல் பிரித்து எடுத்துக்க போது என்னாச்சுன்னு சொன்னா பெட்ரோலை மட்டும்தான் உபயோகப்படுத்தினாங்க. அதுல வரக்கூடிய வாயு அதை அட்மாஸ்பியர்ல அப்படியே வெளியே விட்டாங்க. வேற திடப்பொருட்கள்லாம் வந்திருக்கும். அதை விட பெட்ரோலை விட ஹெவியானது, இந்த கெரசினை விட ஹெவியானது, அதை விட லைட்டானது, அதையெல்லாம் திரும்பவும் மண்ணுக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அது அப்ப அது செய்ய முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு கன்சம்ஷன் கம்மியா இருந்ததுனால அதை செய்ய முடிஞ்சது. இப்ப இருக்கிற மாதிரி ஹியூஜ் குவான்டிட்டிலாம் இருந்தா அதை செய்ய முடியாது. கம்ப்ளீட்டா நம்மளுடைய சுற்றுச்சூழலே பெரிதும் பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உள்ள புதைத்தும் காற்றுல வெளியில விட்டும் வீணாக்கப்பட்டது. பின்னாடிதான் அதுக்கான உபயோகம் வந்தது. பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், இந்த மாதிரி அந்த என்ஜின்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நீராவி என்ஜின் முதல்ல இருந்துச்சு இந்த பெட்ரோலியம் வர்றதுக்கு முன்னாடியே. அதுல பெட்ரோலிய உபயோகம் அதிகம் படல. ஏன்னா அது கோல் தான் ரொம்ப கன்வீனியன்டா இருந்துச்சு அப்படின்னா கோல் தான் உபயோகப்படுத்தினாங்க. அப்போ பெட்ரோல் டீசல் இன்ஜின் வந்த பின்னாடி இந்த பெட்ரோலிய பொருளுடைய தேவையும் அதனுடைய உபயோகமும் இன்னும் அதிகமாகிடுச்சு. மார்க்ஸ் மூலதன நூலின் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு, பொருட்களின் பல்வேறு பயன்மதிப்புகளை கண்டுபிடிப்பது வரலாற்றின் வேலை. வரலாறு என்ன செய்யும்? இயற்கையாகவே இருக்கக்கூடிய பொருளை அது தன்னுடைய மனிதன் தனக்காக எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை காலந்தோறும் அது மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறது. அதேதான் கச்சா எண்ணெயிலும் நடந்துச்சு. ஸோ கச்சா எண்ணெய் உபயோகம் என்பது முதல்ல எதாவது வீணாக்கப்பட்டதோ அவையெல்லாம் மதிப்புள்ள பயன் மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு இரண்டுமே உள்ள மிக உயர்ந்த ஒரு பயன் மதிப்புகளை கொண்ட பொருள்களாக மாற்றப்பட்டன. அதன் அடிமண்டியாக இருக்கக்கூடிய தார் பெட்ரோலியம் கோக் என்பது நம்ம நிலக்கரி மாதிரியே கெட்டியா இருக்கக்கூடியது. அதுல இருந்து அதனுடைய உயர் பகுதியில செல்லக்கூடிய அந்த மீத்தேன் கேஸ் வரைக்கும், அதாவது காற்றை விட இலகுவாகக்கூடிய மீத்தேன் கேஸ் வரைக்கும் அத்தனையும் உபயோகப்படும் பொருட்களாக உபயோகப்படும் பொருள்னா சாதாரண உபயோகம் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான உபயோகப் பொருட்களாக மாறினார். ஸோ இந்த மாதிரி மாறும்போது என்னாச்சு சொன்னா பெட்ரோலியம் அந்த ட்ரில்லிங், அந்த நிலத்தடியிலிருந்து எடுக்கக்கூடிய முறையும் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகளும் மிகவும் நவீனமாக்கப்பட்டது. ஸோ இப்ப எடுக்கக்கூடிய ட்ரில்லிங் எல்லாம் பார்த்தோம்னா இதுதான் தற்கால எண்ணெய் கிணறு. இதுல டாங்கி பம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பம்ப் தான் இயங்கும். இது அந்த பெட்ரோலை வெளியில எடுத்து வரக்கூடிய ஒரு பம்ப். கீழே இருந்து நிலத்தடியிலிருந்து எடுத்து வரக்கூடியது. மேலும் கீழும் இது அசையும். இது நீங்க பார்த்துருக்கலாம், சினிமாவில் பார்த்துருக்கலாம். நம்ம திருவாரூருக்கு ட்ரெயின்ல போனோம்னு சொன்னா தஞ்சாவூர்ல போறப்ப அந்த வழியில கூட இந்த மாதிரி டாக்கி பம்ப்ஸ் இருக்கக்கூடிய கிணறுகளை பார்க்கலாம். பெட்ரோல் பூமியிலிருந்து வரக்கூடியது 2 முறையில் வரும். ஒண்ணு இந்த மாதிரி டாங்கி பம்ப் மூலமாகவும் எடுக்கக்கூடியது. இப்ப ரீசெண்டா இந்த டாங்கி பம்ப்ஸ் எடுத்துட்டு டைரக்டா எலக்ட்ரிசிட்டியில ஆப்ரேட் பண்ணக்கூடிய பம்ப்ஸ் எல்லாம் போட்டாங்க. பட் இன்னும் இதுதான் பெரும்பாலும் உபயோகத்தில் இருக்குது. இன்னொன்னு தானாகவே ஊற்றெடுத்து வரக்கூடியது. இந்த ஆர்டிபிஷியல் ஊற்றுக்கள்ல எப்படி தண்ணி வெளியே வந்தோ அதே மாதிரி ப்ரெஷர்ல இது ரொம்ப ஹை ப்ரெஷர்ல வரும் அந்த தானாகவே ஊற்றெடுக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வால்வ்ஸ் வச்சிருப்பாங்க. 1, 2, 3, 4, 4-5 வால்வ் இருக்கு. அந்த பக்கம் 2 வால்வ் இருக்கும். 5-6 வால்வ் இந்த ஒரு வெல்லுக்கே இருக்கு. இந்த வால்வ் இப்படி இருக்கிறதுனால இந்த அமைப்புக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துமஸ் மரம் போல இருக்கிறது அப்படிங்கிறதுனால.
ஸோ இந்த மாதிரியான எண்ணெய் கிணறு இருக்கு. சரி, இதுல இருந்து வரக்கூடிய எண்ணெயும் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதான் வந்து மாடர்ன் எண்ணெய் கிணறுகள். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய எண்ணெய் வந்து அந்த முதல் எடுத்தோடனே ரிஃபைனரிக்கு போகாது. அதற்கு முன்னாடியே அந்த பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையம் இருக்கும். பல எண்ணெய் கிணறுகளை சேர்த்து பெரும்பாலும் அந்த லோக்கல் ஏரியாவிலேயே அது இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க பிரித்தெடுக்கிறதுனா இதுல தண்ணி கலந்துருக்கும், மிகவும் அதிக சலினிட்டி உள்ள வாட்டர். அதை முதல்ல பிரிச்சு எடுத்துட்டு அதுல இருந்து அதை திரும்பவும் நிலத்துக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய வாயுகள் வந்து அந்த காலத்துல அதை வெளியில விட்டு எரிச்சிருவாங்க, ஏன்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் இந்த காலத்துல அப்படி இல்லை, அதுக்கு தனியாக பைப் லைன் போட்டு கொண்டு வந்துடுறாங்க, அதுவும் உபயோகப்படுது. ஆனாலும் சில எண்ணெய் கிணறுகள்ல இன்னும் அது எரிக்கப்பட்டு தான் வருது. ஸோ அதுக்கு பின்னாடி அந்த பெட்ரோலியத்தை வந்து அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்று ஒரு கேஸ் வந்து ஒரு கெட்ட நாட்டம் அளிக்கக்கூடிய கேஸ். அதே சமயத்தில் அது மிகவும் ஆபத்தான கேஸ். எந்த விதத்தில் ஆபத்துன்னா, ஒரு அளவுக்கு இருக்க வரைக்கும் தான் அது வாசனை தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த வாசனை நம்ம அந்த மூக்குடைய அந்த வாசனை நரம்புகளை வந்து அது செயலிழக்க செஞ்சிடும். அதனால அந்த வாசனையே நமக்கு தெரியாது. ஸோ மேலும் சுவாசிச்சாங்கன்னா மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயம். ஸோ அந்த கேஸு கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இந்த செப்பரேட்டிங் இந்த பிளான்ட்லேயே எல்லாம் நீக்கிட்டு குரூட் ஆயில மட்டும் பம்ப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரிஃபைனரிக்கு வரும். ஸோ இந்த காலத்து மாடர்ன் ரிஃபைனரி இது வந்து ஜாம் நகர்ல இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் உடைய பெட்ரோலியம் ரிஃபைனரி. இதுதான் உலகத்திலேயே நம்பர் 1 ரிஃபைனரி, அதாவது உற்பத்தியில் அதிகமாக செய்யக்கூடியது. 1.4 மில்லியன் பேரல்ஸ் பர் டே உற்பத்தி ப்ராசஸ் செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ அந்த அளவுக்கு நாம பெருமைப்பட்டுக்கலாம், உலகத்திலேயே பெரிய ரிஃபைனரி இந்தியாவில் தான் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான உபயோகமும் அதிகப்படியான தேவையும் ஏற்பட்டதுனால இதுல பெரும்பகுதியான முதலாளிகள், பெரும்பாலும் பேங்க்காரர்கள், வட்டிக்கு விடக்கூடிய முதலாளிகள்லாம் வந்து அமெரிக்காவில் இந்த பெட்ரோலியத்துறையில பெரும் முதலீடு செய்தாங்க. அதனால இது துரித வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ இது முதலீடு செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இது அதிக லாபத்தை கொடுத்து. ஏன்னா சும்மா நிலத்துல இருந்து வரக்கூடியது, அதுல இருந்து நீங்க இத்தனை பொருட்களை பிரிச்சு எடுத்து அதை நல்ல விலைக்கு விற்க முடியும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப லாபம் வரத்தான் செய்யும். ஸோ அதுல வந்து ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி அவங்க கொடுத்துட்டாங்க. மெயினா அந்த ராக்ஃபெல்லர், பால் கெட்டி இவங்கெல்லாம் வந்து சும்மா வெறுமனே முதலாளிகள் அவங்க லாபத்தை சுரண்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தொழிலையும் அந்த தொழில்துறையிலையும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் அவங்க பெரிய பங்காற்றினாங்க. முதலே சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல வந்து அது உதவியாத்தான் இருப்பாங்க. அவங்க முதலாளித்துவம் ஆகட்டும், எந்த ஒரு முறையா இருந்தாலும் சரி, ஆட்சி முறையா இருந்தாலும் பொருள்களா இருந்தாலும் அது உதவியாத்தான் இருக்கும். பின்னாடி காலப்போக்கில் தான் வந்து அவங்க எதிரிகளா மாறும். ஸோ அந்த மாதிரி அவங்க பெரிய அளவுல வளர்த்திருக்காங்க. அதனால அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை கட்டும். இந்த பெட்ரோல் வந்து அமெரிக்காவை பின்பற்றித்தான் மற்ற நாடுகள் எல்லாம் பின்னாடி பெட்ரோலியத்தை கண்டுபிடிக்கும் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இவங்களே வந்து வளைகுடா நாடுகள்லையும் இந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல போய் அங்க எண்ணெய் கிணறுகள் அமைச்சு அங்கேயே ரிஃபைனரிஸ் எல்லாம் கட்டி அமெரிக்க முதலாளிகளையும் அமெரிக்க கம்பெனிகளும் தான் முதலீடு செஞ்சாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா, முதலில் அவங்க எண்ணெய் கண்டுபிடிச்சது ஈரான் நாட்டு தான். அதே மாதிரி அமெரிக்க கம்பெனிகள், பிரிட்டிஷ் கம்பெனிகள்லாம் சேர்ந்து முதலில் அந்த காலத்துல பெரிய ரிஃபைனரி அப்படிங்கிறது அபேதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஃபைனரி இருக்கு ஈரான்ல. அதுதான் வந்து உலகத்திலேயே அந்த காலத்துல பெரிய ரிஃபைனரி. நாங்களாம் இந்துஸ்தான் பெட்ரோலியத்துல சேரும் போது 1981 அதை சொல்லுவாங்க, உலகத்திலேயே பெரிய ரிஃபைனரி அபேதான் ரிஃபைனரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் வந்து 2ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்திலும் நடுவில் நடந்தது, அதுவும் நமக்கு தெரியும். அந்த 2 உலகப் போர்களிலுமே வந்து இந்த பெட்ரோலியம் எண்ணெயினுடைய தேவை என்பதும் போரில் வந்து அது ஒரு பங்கு ஆற்றியது. முக்கியமாக 2ஆம் உலகப் போர்ல பெட்ரோலியம் பொருளும் ஒரு தீர்மானகரமான ஒரு பங்கை அந்த 2ஆம் உலகப் போரில் ஆற்றியது. முக்கியமாக ஜெர்மனியுடைய வீழ்ச்சிக்கு காரணமே, ஒரு முக்கியமான காரணம் இந்த பெட்ரோலிய பொருட்கள் அவர்களுக்கு சரியாக கிடைக்காது. அதே சமயத்தில் இந்த நேச நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், சோவியத் யூனியன் இவங்களுக்கெல்லாம் வந்து மெயினா சோவியத் யூனியனுக்கு அவங்களுடைய ஓன் எண்ணெய் கிணறுகள் இருந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. பிரிட்டனுக்கு அப்போது இந்த மாதிரி எண்ணெய் கிணறு இல்லை, ஏன்னா நார்த் சி ஆயில் வந்து அப்போ கண்டுபிடிக்கல. இருந்தாலும் அவங்க மற்ற நாடுகள் வந்து சப்ளை கிடைச்சது, அமெரிக்கா வந்து கிடைச்சிருக்காங்க.
அவங்க போரை வந்து இன்னும் திறமையா செய்ய முடியும். அது காரணம் என்னன்னா, அந்த போர் என்பது ஒரு மெஷின்களுடைய போராயிடுச்சு. அது வரைக்கும் வந்து வீரர்களுடைய வீர தீர செயல்கள், அவர்கள் எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி குதிரையில போறாங்க, எப்படி கத்தி சுடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய், வில்லை அம்பு ஈராங்க அப்படிங்கிறதெல்லாம் போய், இப்போ வந்து மெஷின்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மெஷின்ஸ் எப்படி இயக்குறாங்க அப்படிங்கிற நிலைமை ஆயிட்ட பின்னாடி, ஏரோப்ளானுக்கு தேவையான பெட்ரோல், டாங்கிகளுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், கப்பல்களுக்கு தேவையானது, மற்ற ட்ரக்குகள், லட்சக்கணக்கான ட்ரக்குகள் உபயோகப்படுத்தப்பட்டது இரண்டாம் உலகப் போர்ல. அதற்கான பெட்ரோல், அப்படி இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய தேவை மிக மிக அதிகமாயிடுச்சு. அது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் என்னன்னா, ஜெர்மன் டேங்க்ஸ் எல்லாமே, அதாவது இந்த பீரங்கிகள், அது எல்லாமே பெட்ரோலில் இயங்கக்கூடியது. அதே சமயத்துல சோவியத் யூனியனுடைய டேங்குகள் எல்லாம் டீசலில் இயங்கக்கூடியது. அதனால என்னாச்சுன்னா, பெட்ரோல் டேங்க் உபயோகக்கூடிய இந்த டேங்குகள், அதாவது பீரங்கிகள், எளிய முறையில தீ பற்றிக்கொள்ளும். அதாவது ஒரு சின்ன போய் குண்டு வெடிச்சா கூட அது தீ பற்றிக்கொள்ளும். ஆனா அதே சமயத்துல ரஷ்யன் டேங்க்ஸ் எல்லாம் டீசல்ல இயங்குறதுனால அவை அவ்வளவு எளிதில் தீப்பிடிக்காது. இதுவும் ஒரு காரணம். நமக்கே தெரியும், பெட்ரோல் வந்து ரொம்ப எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. அது கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு முறை இந்த ஃபயர் எக்ஸசைஸ் செய்யும் போது சவுதி அரேபியாவில் ஒரு பொருளை பெட்ரோலை போட்டுட்டு அது தீ வச்சு அதை ஃபயர் அணைச்சு காட்டுறது. அப்படி தீ வைக்க போகும்போது என்னாச்சுன்னா, அந்த தீயே வந்து நம்மளை நோக்கி வந்து நம்மளை சுற்ற அளவுக்கு பரவிச்சு. நல்ல வேலை ஓடி வந்தோம், இல்லாட்டி அன்னைக்கே வந்து முகமெல்லாம் கறி இருக்கு. அந்த அளவுக்கான அது ஒரு டேஞ்சரான பொருள், எளிதில் தீப்பற்றக்கூடிய. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால என்னாச்சுன்னா, 1950 வாக்கில், அதாவது இந்த உலகப் போர் முடிஞ்ச பின்னாடி அமெரிக்கா வந்து பெரும் ஒரு வல்லரசாக உருவாகி. அதற்கு காரணம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இந்த பெட்ரோல். பிறகு அவருடைய நாடு வந்து பெரிய அளவில் எந்த அளவிலும் சேதம் அடையவில்லை. இந்த பேர்ல் ஹார்பர் ஒன்றை தவிர, அது ஒரு சிறிய இன்சிடென்ட் இந்த 2ஆம் உலகப் போரை கம்பேர் பண்ணும்போது. அதை தவிர மற்றபடி அவங்க நாடு வந்து எந்த விதத்திலையும் தாக்கப்படலை. அதனால அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. வேற ஐரோப்பிய நாடுகள்லாம் முற்றிலுமாக அழிந்து விட்டன, ஏறத்தாழ அழிந்து விட்டன. ஸோ அப்படி இருக்கப்ப அமெரிக்கா வந்து அன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான நாடா இருந்துச்சு. பெரும்பகுதியான தங்கம், உலகத்தினுடைய தங்கம் எல்லாம் அவங்க கைக்கு போயிடுச்சு. ஏன்னா இவங்க பெட்ரோல் வாங்குறதுக்கு, மற்ற தளவாடங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த நாடுகள், மற்ற நேச நாடுகள், அவருடைய நேச நாடுகள்லாம் தங்கத்தை கொடுத்து தான் வாங்க வேண்டியது. ஸோ அப்படி வளர்ந்ததுனால பெரும் பெரும் கங்க்ளாமெரேட்ஸ், அதாவது மோனோபோலிஸ், இந்த பெட்ரோலியத்துறையில வந்தாங்க. அதுல 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 ஆயில் கம்பெனிகள், பெரிய ஆயில் கம்பெனிகள் உருவாகின உலகம் முழுவதும். அதுல 5 ஆயில் கம்பெனிகள் வந்து அமெரிக்காவுடைய, 2 ஒன்று பிரிட்டிஷ், இன்னொன்று ஷெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலந்தை சேர்ந்தது, டச்சுக்காரர்கள் சேர்ந்தது. அதை தவிர மற்ற எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய ஆயில் கம்பெனிகள். பின்னாளில் அந்த அமெரிக்கன் ஆயில் கம்பெனிகள்லாம் வாங்கப்பட்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தும் 3 பெரும் கம்பெனிகளாக உருவாயின. 3 பெரும் மோனோபொலி கம்பெனிகள். அவர்களோட ஆதிக்கம் தான் உலக ஆயில் மார்க்கெட்டை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய 3 கம்பெனிகள் உருவாகின. அந்த கம்பெனிகள் எதுன்னு சொன்னா, எக்ஸான் மொபைல் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டதான், ஷெவ்ரான், அப்புறம் கொனான்கோ பிலிப்ஸ், இந்த 3 கம்பெனிகள். இவங்க தான் வந்து ஏறத்தாழ உலகத்தினுடைய பாதி ஆயில கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து சொன்ன மாதிரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் சொன்ன மாதிரி, முதலாளித்துவ அரசு என்பது என்ன? அது முதலாளிகளுடைய, மெயினா இந்த பெரும் முதலாளிகளுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு. அதுதான் வந்து முதலாளித்துவ அரசாங்கம். ஸோ அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? இந்த முதலாளிகளுடைய சொற்படி கேச்சு அல்லது இவர்களோட கைகோர்த்து தான் செயல்பட வேண்டியதாச்சு. ஸோ இவருடைய இந்த மோனோபொலி என்பது அரசனுடைய ஒரு ஏகாதிபத்தியமாக மாறிவிட்டது. ஸோ அந்த அமெரிக்கா வந்து நேரடியாக காலனி ஏகாதிபத்தியம் மாதிரி இல்லாமல் ஒரு பொருளாதார ஏகாதிபத்தியமாக உருவாச்சு. அவங்க சொன்னதான் மற்ற நாடுகள்லாம் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு. அது கோல்டு வார் பீரியட்ல சோவியத் யூனியன் வந்து சில எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் பெரும்பாலும் இந்த உலக நாடுகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது, அவர்களுடைய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியது, அவருடைய இராணுவ செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியது, இந்த மாதிரியாக
இந்த ஏகாதிபத்தியத்தை வந்து அமெரிக்கா தான் வச்சிருந்துச்சு. அதை வந்து கோர் அண்ட் பெரிஃபெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ங்கிறது எதுன்னா அமெரிக்கா, இந்த மொத்தம் ஏகாதிபத்தியம். பெரிஃபெரிஸ்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள். ஸோ அது கூட நடக்கக்கூடிய ட்ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்போதுமே அந்த கோருக்கு சாதகமாக தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய விலைவாசிகள், விலை அமைப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிஃபெரி அவருடைய மற்ற நாடுகளுடைய எல்லாம் இப்ப காலனி அப்படின்னு சொல்றது இல்லை, அந்த பெரிய நாடுகள் தான் சொல்றாங்க. அந்த பெரிய நாடுகளுடைய கூடிய பொருளாதாரத்தெல்லாம் உறிஞ்சி அந்த கோருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இது நேரடி காலனியாக இல்லாம ஒரு பொருளாதார காலனியாக மாறிவிட்டது. ஸோ இந்த மனிதனுடைய உயிர் நாடியாக விளங்கக்கூடிய பெட்ரோல், பெட்ரோலிய பொருட்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் வல்லரசாக அமெரிக்கா. இந்த பெட்ரோலியம் என்பது சாதாரண பொருள் இல்லை. இது மிகுந்த பயன் மதிப்புகளும் ஏராளമായ பயன் மதிப்புகளையும் அதே சமயத்தில் உயர்ந்த பரிவர்த்தனை மதிப்பையும் கொண்ட ஒரு பொருள். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருள், சில பொருட்கள் தான் இருக்கலாம் உலகத்திலேயே. தங்கம் வந்து பரிவர்த்தனை மதிப்பு உள்ளது, அதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா அத்தனை பெருசு கிடையாது. இது மதிப்புள்ள பொருள் தான் தங்கம். ஸோ இது வந்து தங்கத்தை விட உயர்ந்தது அப்படிங்கிற பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அது போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய பயன் மதிப்புக்கு. ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, பார்மசூட்டிகல்ஸ்ல வரக்கூடிய பல மருந்து பொருட்கள் பெட்ரோலியத்திலிருந்து வரக்கூடியதுதான். நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய உட்படக்கூடிய ஆஸ்பிரின், நமக்கு ஒரு தலைவலி, உடம்பு வலினா ஆஸ்பிரின் மாத்திரை போடுறோம். அது நேரடியாக பெட்ரோலியத்திலிருந்து உருவாக்கக்கூடிய மாத்திரை. அந்த மாதிரி நிறைய இருக்கு. பெட்ரோலியம் ஜெல்லிஸ், உபயோகப்படுத்தக்கூடிய ஜெல்லிஸ், வேக்ஸ், இத்தனையோ நம்ம எண்ணிலடங்காத பார்மசூட்டிக்கல் பொருட்களும் பெட்ரோலியத்தில் தான். ஸோ இத்தனை உபயோகம் உள்ள ஒரு பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய நாடு ஏகாதிபத்தியமாக மாறுவது என்பது அதுல ஆச்சரியம். ஸோ அதுதான் வந்து இந்த அமெரிக்காவுக்கு இந்த அளவுக்கு உலகளாவிய பரந்த மிகுந்த சக்தியை கொடுக்கும். இந்த மாதிரியாக தங்கத்தை விட அதிக பயனுள்ள பயன் மதிப்புகளும் ஏறத்தாழ அதே அளவுக்கு பரிவர்த்தனை மதிப்பு கொண்ட ஒரு பொருள் சில முதலாளிகளின் கட்டுப்பாட்டிலும் ஒரு ஏகாதிபத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வரப்பட்டது. ஸோ பெட்ரோலியம் அப்படின்னு சொன்னாவே அத்துடன் பெட்ரோலிய டாலரும் சேர்ந்து, நம்ம எப்படி பெட்ரோலியத்தின் வரலாறு எப்படின்னு சொன்னா அதுல அமெரிக்கா சேர்த்துமோ, அதே மாதிரி பெட்ரோலியம் என்று சொன்னாலே, அதாவது அமெரிக்க பெட்ரோலியம் என்று சொன்னாலே, உலக பெட்ரோலியம் என்று சொன்னாலும் அதனுடைய அமெரிக்க பணமாகிய டாலரும் சேர்ந்துதான் ஒட்டி கொண்டு, அதை நம்ம பிரிக்க முடியாது. எனவே டாலர்களுடைய வரலாறு என்பதும் இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய வரலாறோட சேர்ந்தது அல்லது இணைந்து செல்லக்கூடிய ஒன்று. இரண்டாவது உலகப் போர்ல வந்து நமக்கு தெரியும், இந்த நேச நாடுகள் எல்லாம் வெற்றி பெற்றாலும் அவைகள் எல்லாமே ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு, அமெரிக்கா ஒன்றை தவிர. அப்படிங்கிறப்ப பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து அதனுடைய மதிப்பு இழக்க ஆரம்பிச்சிச்சு. பிரிட்டிஷ் அவங்களுடைய அந்தந்த நாடுகளில் இருந்த ஏற்பட்ட எழுச்சியினாலும் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுடைய அழுத்தத்தாலும் அவங்க எல்லா காலனிகளையும் விட வேண்டியதாக வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இந்த பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து அதனுடைய உலக பணம் என்ற ஆதிக்கத்தை இழந்தது. ஸோ அப்போ உலகத்துக்கு ஒரு பொது பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த மாதிரியான பொது பணத்தை உருவாக்குறதுக்கும் ஐரோப்பிய நாடுகளை புனரமைக்கிறது, ஏன்னா முற்றிலுமாக அடிக்கப்பட்டு விட்டது, அதை சரியான முறையில புனரமைக்கணும். அதே சமயத்துல இது போன்ற ஒரு போர் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவங்க கவனமா இருந்தாங்க. ஏன்னா முதல் உலக போருடைய முடிவில் செய்த தவறு தான் இரண்டாம் உலக போருக்கு அடிகோடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சரியான முறையில் இந்த புனரமைப்பு நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக 1944 பிரிட்டன் வுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம், நியூயார்க் வடக்கே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவின் நியூயார்க்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. அதுல இந்தியா உட்பட 44 நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டினுடைய முடிவுகள் வந்து இறுதி செய்யப்பட்டு 1946 வெளியிடும். இந்த மாநாட்டுடைய முக்கியமான ஒரு கருத்தாக அப்ப ஃபேமஸ் பொருளாதாரங்கிற அந்த ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வேற ஒரு மாற்று கொண்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, பேன்கோர் அப்படிங்கிற ஒரு மாற்று பணம், BANCOR அப்படிங்கிற ஒரு மாற்று பணத்தை உருவாக்கணும். அது உலக வனத்துக்கு ஒரு பொது பணமா இருக்கணும், தனிப்பட்ட ஒரு நாட்டுடைய பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அமெரிக்காவுடைய அந்த
பகாசுர பொருளாதார அமைப்பும் அவருடைய இராணுவ பலமும் அவர்களுக்கு இருந்த ஆதிக்கமும் படைபலமும் இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்கா டாலர் தான் பொது பணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைத்த கருத்து தான் எடுபட்டுச்சு. அதே சமயத்துல அவங்க வந்து ஒரு 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 சரியான தீர்வை கொடுத்தாங்க இந்த பொது பணமா இருக்கிறது. என்னன்னா, நீங்க எல்லாரும் பொது பணமா உபயோகப்படுத்துங்க, எந்த டைம்லயும் வந்து $35 கொடுத்தீங்க சொன்னா நாங்க அதுக்கு வந்து 1 அவுன்ஸ் தங்கம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 அவுன்ஸ் தங்கம் அப்படிங்கிறது வந்து ஏறத்தாழ 28 கிராம் எடை உள்ளது. அது இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா $4,300 அதனுடைய விலை. ஸோ இந்த $35 அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்க தங்கம் கொடுத்தாங்கன்னா அமெரிக்கா வந்து எப்பயே போண்டி ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து அதனுடைய மதிப்பு அவ்வளவுதான். அது அப்படிங்கிறப்ப இது உலக நாடுகள் எல்லாமே இது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா வந்து அதனுடைய உண்மையான பொருளாதார பலத்தினால அமெரிக்கன் கரன்சி, அமெரிக்கன் டாலர் வந்து உலக பொதுப்பணமானது. நம்ம மூலதன நூல் ஆரம்ப கட்டங்களே படிச்சிருக்கோம். பணத்தை பற்றிய இதில் வந்து உலக பொதுப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல தங்கமும் வெள்ளியும் தான் உலக பொதுப்பணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படி தங்கமும் வெள்ளி இல்லைன்னா எது இருக்க முடியும்? அதனுடைய மறுநிகரி, அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் எது இருக்குதோ அதுதான் பொதுப்பணமா இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா உண்மையான ரெப்ரஸன்டேட்டிவா டாலர் இருந்துச்சு. ஏன்னா எந்த டயத்துலையும் வந்து நீங்க அதை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு முறை அப்போது இருந்தது. ஆனா வியட்நாம் போர்ல வந்து அமெரிக்கா ஈடுபட்டதுனால 1960 இருந்து 70 வரைக்கும் அந்த போர் முடிகிற வரைக்குமே பெரும் பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. பொருளாதார செலவுகள் இருக்குது. அதனால இந்த தங்கத்தை கொடுப்போம் அப்படிங்கிற அவங்களுடைய வாக்குறுதியை அமெரிக்காவால் காப்பாற்ற முடியல. ஸோ அதனால என்ன பண்ணாருன்னா, நிக்சன் 1971 இனிமேல் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிடையாது, டாலர் என்பது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கரன்சி தான், இந்த கோல்டு லிங்க்டு கரன்சி கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். இது அப்போது மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட நிக்சன் ஷாக் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது பிரபலம் அப்படின்னு சொன்னா இது நல்ல வகையில பிரபலமா கெட்ட வகையில பிரபலமா என்பது காலந்த வரலாறு தான் பின்னாடி பதிச்சிருச்சு. அது அவ்வளவு நல்ல ஒரு அறிவிப்பு கிடையாது. ஆனா அதை தவிர அமெரிக்காவுக்கு வேற வழி கிடையாது. இது இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த அமெரிக்க டாலர் உலக பொதுப்பணம் அப்படிங்கிற தகுதியை இழக்கக்கூடிய அபாயம் வந்துச்சு. ஆனா அப்பவும் யாரும் இது உலக பொதுப்பணம் இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா வரைக்கும் இல்லை, மற்ற நாடுகளும் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரல. அப்பவும் அது உலக பொதுப்பணமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த டேஞ்சர் வந்துருச்சு. அதுக்கு இன்னும் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி என்ன ஆச்சுன்னா, 1973 எகிப்து இஸ்ரேல் மீது போர். இந்த இந்த போர் எதுக்காக தொடுத்ததுன்னா, 1967 போர்ல அது இழந்த சினாய் பகுதியை திரும்ப பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக எகிப்து வந்து இஸ்ரேல் மீது படையெடுத்தது. ஸோ அந்த போருடைய விளைவுகள் அதெல்லாம் விட்டுருவோம். அப்படி அது படையெடுத்தும் போது அமெரிக்கா வந்து முழு மூச்சுடன் அவருடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிச்சு. அப்போ வந்து இப்ப இருக்கிற மாதிரி இல்லை அந்த அரபு நாடுகள். அப்போ அவங்க எல்லாருமே நம்ம இஸ்லாமிய ஒற்றுமை அப்படிங்கிற எண்ணத்துல அரபு நாடுகள் எல்லாமே வந்து எகிப்துக்கு தான் உதவி செஞ்சாங்க. அப்ப அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்போதைய மன்னராக இருந்த கிங் ஃபைசல், சவுதி அரேபிய மன்னராக இருந்த கிங் ஃபைசலும் ஃபைசல் என்ன பண்ணாருன்னா, நாங்களும் ஒப்பத் நாடுகளும் அமெரிக்காவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யறதை உடனே தடை பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். இந்த அறிவிப்பு வந்து யுஏஇ போன்ற மற்ற நாடுகளும் உடனே அமலுக்கு கொண்டு வந்தன. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அமெரிக்காவில் பெரும் அளவுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு, பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு, அப்ப அமெரிக்கா இருந்த நிலைமையில் எப்படின்னா, ஏறத்தாழ பாதி அளவுக்கு பொருட்களை, பெட்ரோலிய பொருட்களை வந்து அவங்க இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி அதான் அவங்க கன்சம்ஷன் வந்து உலக அளவில் அப்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏறத்தாழ பல பெரிய நாடுகள் சேர்ந்தாலும் அந்த ஈக்குவலாக அந்த அளவுக்கு அவங்களுடைய தேவை இருந்துச்சு. ஏறத்தாழ 17 மில்லியன் பேரல்ஸ் பர் டே அதனுடைய உற்பத்தி அவங்களுடைய தேவை இருந்துச்சு. அதுல பாதி அளவுக்கு அவங்க இறக்குமதி செஞ்சதுனால, அதுவும் இந்த இந்த நிறுத்தம் தடை என்பது உடனடியாக அமலுக்கு வந்துச்சுனால ரொம்ப அமெரிக்கா வந்து திணறிட்டாங்க. உடனே என்னாச்சு சொன்னா, கச்சா எண்ணெயின் விலை வந்து அமெரிக்க சந்தையில் 4 மடங்கு அதிகமாச்சு. ஸோ இது வந்து நிக்சன் ஷாக் மாதிரி இது ஒரு ஆயில் ஷாக். ஏன்னா எந்த ஒரு பொருள் இவ்வளவு உபயோகமான தேவையான ஒரு பொருள் விலை உடனடியாக 4 மடங்கு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பொருளாதாரமே சம்பிச்சு போயிடுச்சு. அப்போது $3 பெர் பேரலாக இருந்த கச்சா எண்ணெய்
$12 அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதனால நினைச்சுன்னா ஏறத்தாழ அமெரிக்க டாலருடைய அந்த ஆதிக்கம் என்பது முடிவுக்கே வந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்பதான் என்ன பண்ணாருன்னா நிக்சன் வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனமாக, அப்போதைக்கு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்தார். அது என்னன்னா, இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக 1974ல அமெரிக்கா வந்து சவுதி அரேபியா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அது ஃபேமஸா பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. பட் நம்ம காமனா சொல்லக்கூடியது பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ இதன்படி என்ன செய்யணும்னா, அமெரிக்கா தன்னுடைய வர்த்தகம் முழுவதையும் அமெரிக்க டாலர்ல தான் செய்யணும். அவங்க மற்ற நாடுகளுக்கு வாங்க விற்கக்கூடிய விலை சொல்றதும் அமெரிக்க டாலர் தான் சொல்லணும். பணம் வாங்குறதும் அமெரிக்க டாலர் தான் வாங்கணும். அவர் தங்களுடைய தேவைக்கு போக மிச்சத்தை எல்லாத்தையும் அமெரிக்கா வங்கிகள்லையும் அமெரிக்க கடன் பத்திரங்களை தான் அவங்க முதலீடு செய்யணும். இதற்கு பிரதிபலிகமா என்ன செய்யும் சொன்னா, இதுக்கு பதிலாக அமெரிக்கா என்ன செய்யணும்னா சவுதி அரேபியாவுக்கு ராணுவ பாதுகாப்பு. ஏன்னா அப்போ வந்து இஸ்ரேல் ஒரு பெரிய த்ரெட்டா இருந்துச்சு. மற்ற அரபு நாடுகள் கூடயும் ஈரான் கூடயும் சவுதி அரேபியாவுக்கு அவ்வளவு ஒரு நல்ல உறவு கிடையாது. அது எப்பவுமே கிடையாது. வெளியில பாக்குறதுக்கு தான் அவங்க எல்லாமே இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ்னு ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. உள்ள பார்த்தோம்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு. எப்பவுமே அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை தான். அதுல ஏறத்தாழ எல்லா நாடுகளோடையும் ஏறத்தாழ இல்ல எல்லா நாடுகளோடையும் எல்லா ஜிசிசி கண்ட்ரிஸ் கூடயும் சவுதி அரேபியாவுக்கு பார்டர் இருக்கு. அதனால சவுதி அரேபியாவுக்கு வந்து எப்பவுமே ப்ராப்ளம் தான் மற்ற நாடுகள். ஸோ இவங்க எல்லாத்துலேருந்து பாதுகாக்கணும். அதை விட முக்கியமாக இந்த மன்னராட்சி அப்படிங்கிறது இல்லைங்களா, மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு உலகத்துல இருந்து எல்லா நாடுகளும் மாறிட்டு இருந்துச்சு. எகிப்து மாறிடுச்சு. அந்த மாதிரி அவங்க அரேபிய நாடுகளே அரபு தேசங்களே பல நாடுகள் மாறிட்டாங்க. அப்படி மாறுறப்ப இந்த மன்னராட்சி இங்க போயிடக்கூடாது அப்படின்னு இந்த மன்னர்களுக்கு பாதுகாப்பாகவும் அமெரிக்க ராணுவம் அங்க நிக்கணும், அங்க இருக்கணும், உயர்வணி போகணும் முடிவாச்சு. இது வந்து அரபு நாடுகளுக்கு பாதகமா இருந்தாலும் அரபு நாடுகள் ஆண்ட அரசர்களுக்கு வந்து இது தேவையாயிருச்சு. ஏன்னா அவங்க முதல்ல உயிரோடு இருக்கணும், அப்படி தானே அது சாதகமா பாதகமாங்கிற பேச்சே வரும். ஸோ அதுக்கே வந்து இவங்களுடைய ராணுவ உதவி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி அந்த பெட்ரோல் டாலர் வந்ததுனால இதை மற்ற நாடுகள் சவுதி அரேபியா ஃபாலோ பண்ணப்போ மற்ற ஓபெக் கண்ட்ரிஸும் சரி உலக வர்த்தகமும் சரி டாலர்லேயே நடந்துச்சு. அதனால மறுபடியும் அந்த டாலருடைய ஆதிக்கம் என்பது நிலைநாட்டப்பட்டது. இதுதான் அந்த பெட்ரோல் டாலர் சைக்கிள் அப்படிங்கிறது. அமெரிக்கன் எக்கானமி அதை தாங்கி பிடிக்கிறதுனா ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதுல இருந்து டாலர் வரும். அந்த டாலர் வந்து பெட்ரோல் டாலராக இங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஸ்டாக்ஸு லோன்ஸு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணப்படும். அது வந்து அமெரிக்கன் எக்கானமிக்குள்ள போய் அது உள்ள ட்ரெஷரி பாண்ட்ஸ் ஆகும், பேங்க்ல டெபாசிட் ஆகவும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பணம் வந்து மேலும் மேலும் அமெரிக்காவிலேயே வந்து குவிஞ்சதுனால அது தங்கம் இல்லாட்டி கூட அதனுடைய மதிப்பு காப்பாற்றப்படும். இதை சிம்பிளா சொன்னோம்னா ஆயில வந்து வித்து பணம் வருது, அந்த பணத்தை கொண்டு போய் யூஎஸ் ட்ரெஷரியில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப பணம் அந்த டாலர் இங்க உருவாகி போகக்கூடியது திரும்பவும் இங்கே வந்துடும். இதுதான் டாலர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பெட்ரோல் கிணத்துல வந்து வரக்கூடிய பெட்ரோல் வந்து கொட்டுறது வந்து பெட்ரோல் டீசல் கேஸா கொட்டல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது டாலர் நோட்டுகளாக தான் கொட்டுச்சு. இப்போ இந்த உலக பணம் அப்படிங்கிறது வந்து அது நிலைநாட்டப்பட்டது. அதை காட்டக்கூடிய ஒரு சின்ன ஸ்லைடு தான். ஒரு அமெரிக்கர் வந்து அவருடைய பணத்தை வச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தா இந்தியாவில் அந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கலாம். அது மார்க்சிய பாயிண்ட்ல மதிப்புன்னா என்ன, அந்த பணத்தினுடைய மதிப்பு என்ன, இந்த காகித மதிப்பு தான். ஆனா அதுக்கு வந்து நீங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்களோ லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நீங்க பொருளா கொடுக்கணும், உண்மையான மதிப்புள்ள பொருளா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாமினேஷன் வந்து முதல்ல தங்கத்தின் மூலமாக இருந்தது. பின்னாடி வந்து இந்த பெட்ரோல் டாலர் பெட்ரோலிய பொருட்களுடைய பேக்கிங்னால இந்த அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் தொடரத்தான் செஞ்சது. முதலாளித்துவம் வந்து எப்பவும் ஒரு சீரான பாதையில போகாது. அது எப்படித்தான் அது நல்ல திங்க் பண்ணாலும் சரி, வெறும் பொருளாதார அறிஞர்கள்லாம் திட்டமிட்டாலும் சரி, அதனுடைய வளர்ச்சி போக்கு, அதனுடைய இயற்கையான வளர்ச்சி போக்குல வந்து போய் ஒரு நெருக்கடியில சிக்கிக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா 2008 வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அது சப்பிரைம் லெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமெரிக்க பொருளாதார அறிஞர்கள், உலக பொருளாதார அறிஞர்கள் ஒரு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அது ஒரு ஒரு கிரேட்டர் பிக்சர்ல வந்து அது ஒரு பார்ட் அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடி, முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடியுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லாம, அது என்னமோ வாடகைக்கு வீடு விடுறதுல வந்த பிரச்சனை, அதனாலதான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க. அதுல இருந்து நெருக்கடி வந்தா பின்னாடி மீண்டுருவாங்க, எந்த நாடும் அந்த மாதிரி மீண்டும். அதுல இருந்து ஒரு மீண்டு வந்துருச்சு அமெரிக்கா. ஆனா மீண்டு வந்தாலும் அந்த பழைய ஒரு டாமினன்ஸ் இல்ல. அந்த டாலருடைய ஒரு ஒரு சிறிய சர்க்கிள் அதுல ஏற்பட்டுச்சு. அந்த சர்க்கிளை வந்து இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி என்னாச்சுன்னா 2022 ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது. ரஷ்யா படையெடுத்ததுக்கும் மற்ற நாடுகள் படையெடுத்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது அதை நம்ம தனியா கூட பார்க்கலாம். அது என்னன்னு சொன்னா, தன்னுடைய தேசிய இன மக்கள் உக்ரைன் இருக்காங்க, அவங்கள மீட்கணும், அவங்கள ரஷ்யாவுடைய சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுடைய. அது போர் நியாயமானதா தவறானதா அதை எப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். பட் நடந்தது அதுதான். ஸோ அப்படி அந்த அந்த போர் நடக்கும்போது என்னாச்சு சொன்னா, சுமார் $300 பில்லியன் அளவுக்கு இருந்த அமெரிக்கா ரஷ்யாவுடைய சேமிப்பு, அது பெரும்பகுதி ஐரோப்பாவில் யூரோ யூரோ கரன்சியில இருந்துச்சு, கொஞ்சம் டாலர்ல எண் அந்த மாதிரி கரன்சியில இருந்துச்சு. அவைகளெல்லாம் வந்து அந்த நாடுகள் முடக்கிட்டாங்க. இது வந்து அமெரிக்கா டாலர் இருந்த டெபாசிட்டா முடக்கல, அதை நம்ம பார்க்கணும். யூரோல இருந்தது பெரும்பகுதி EU கண்ட்ரிஸ் தான் முடக்கினாங்க. ஆனாலும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு, இதையே நாளைக்கு அமெரிக்கா ஏன் செய்யக்கூடாது, செஞ்சா நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய சேமிப்பு என்ன கதிக்கு ஆளாகும். இப்ப ஒரு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நம்ம வந்து ஏறத்தாழ $700 பில்லியன் சேவிங்ஸ் வச்சிருக்கோம். அதுல அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டே $250 பில்லியன் இருக்கு. நமக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே அமெரிக்கா இந்த மாதிரி முடக்கிடுச்சுன்னா நம்மளுடைய பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஸோ இந்த நிலைமை வரும்போது நீங்க என்னன்னா, இது ஒரு மாதிரி நம்ம இந்த முள்ளில் இந்த சேலை சேலை மாதிரி அதை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், சேலை கிழிஞ்சு போயிடும். அதே சமயத்துல அதை ரொம்ப கவனமா தான் அதை எடுக்கணும், வெளியில எடுக்கணும். ஸோ அதனால அதே மாதிரி தான் இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாலர்ல இருந்து உண்மையான தங்கத்தோடுக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதை செயல்படுத்தவும் தொடங்கினாங்க. இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து அவர்களுக்கிடையான வர்த்தகத்தை அந்தந்த நாட்டு கரன்சியில ரூபாயிலையும் ரூபிள்லையும் எண்லையும் யுவான்லையும் செய்யக்கூடியது, அப்படி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து என்னாச்சு சொன்னா, டாலருடைய மதிப்பை உடனே அது உலகப்படமா இருந்தாலும் மறைந்தெல்லாம் போகல, அது இப்போதைக்கு ஒன்றும் மறையவும் செய்யாது. ஆனா அதனுடைய ஆதிக்கத்தை குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே சமயத்துல சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் கூட சில நாடுகளோட அவங்களுடைய கரன்சியில பண்றது, அப்புறம் யூரோப்பியல வந்து யூரோவோட செய்யக்கூடியது, இந்த மாதிரி வெவ்வேறு கரன்சி மெத்தட்ஸ் உபயோகப்படுறது. அப்புறம் இந்த பேமெண்ட் சிஸ்டமும் அது அமெரிக்கன் பேமெண்ட் சிஸ்டம் இல்லாம இவங்க வேற பேஸ்கெட் ஆஃப் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேற திட்டத்தின் மூலமாக பேமெண்ட் நடத்தக்கூடியது. அரேபியா, UAE, எகிப்து போன்ற பல நாடுகளும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து இப்போ மொத்தம் 11 நாடுகள் அது உறுப்பு நாடுகளாக இருக்கிறது. அதனுடைய அது இல்லாம 13 நாடுகள் வந்து பார்ட்னர்ஷிப் கண்ட்ரிஸ், அதாவது இதோட ஒத்துழைக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாங்க. இந்த 11 நாடுகள் இல்லாமலே, இந்த 13 நாடுகள் இல்லாமே 13, இந்த ஒரிஜினல் இருக்க 11 மெம்பர்ஸ் GDP சேர்த்தோம் சொன்னா, அதாவது நாமினல் GDP என்பது வந்து G7 கண்ட்ரிஸை விட குறைவு தான். ஆனா PPP ரேட்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த G7 விட அதிகம். பார்ட்னர்ஷிப் கண்ட்ரிஸ் சேர்த்துனா அது ரொம்ப அதிகம். அப்ப என்ன ஆச்சு சொன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய பிளாக்கா உருவாயிட்டாங்க, எக்கனாமிக் பிளாக். அமெரிக்காவுக்கு ஒரு போட்டியாக உருவாக்கக்கூடியது, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சேலஞ்ச் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் உருவாயிடுச்சு. அமெரிக்கா வந்து தனியாக இருந்துச்சாங்க. அவங்க G7 சொன்னது கூட அதெல்லாம் பேருக்கு தான், G1 தான் அது. 6 வந்து அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பிரிக்ஸ் சேர்ந்த பின்னாடி இதனுடைய வலு அதிகமாகும் போது இவங்க பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டாங்க. அதுக்கு ரொம்ப முட்டுக்கட்டையா இருந்தது இந்தியா தான். ஏன்னா இந்தியா வந்து வேற வேற காரணங்கள், மெயினா வந்து அமெரிக்காவை பாய்ச்சிக்க விரும்பல. அப்புறம் அந்த வரக்கூடிய பொருளாதார மாற்றங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. அதனால அவங்க வந்து அமெரிக்க டாலரையே நம்பி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் அமெரிக்க டாலருடைய இந்த டேஸ் ஆர் நம்பர்டு. அது எப்ப அதனுடைய இந்த உலக பணம் அப்படிங்கிற தகுதி இலக்கம் அப்படிங்கிறது தெரியாது. 1 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா கண்டிப்பாக அதனுடைய மதிப்பு குறைஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்னாச்சுன்னு சொன்னா,
டாலருக்கு வந்து இந்த மாதிரி பல நெருக்கடிகள் வர ஆரம்பிச்சு. என்னன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் அவங்க வந்து இந்த காம்படிஷன் உருவாக்கிட்டாங்க. சைனா போன்ற நாடுகள்லாம் வந்து யுவான்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா, யுஏஇ. ரஷ்யா வந்து ரூபீஸ்லையும் இந்தியாவுக்கு பெட்ரோலியம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து டாலருடைய குளோபல் டிமாண்டை குறைச்சிச்சு, அதனுடைய பவரும் குறைச்சிட்டு ஒரு மல்டி போலார் ஃபைனான்சியல் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதே சமயத்தில் இந்த கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின் போன்ற கரன்சிஸ்லாம் உருவானது என்னாச்சு சொன்னா, பல பேமெண்ட்ஸ் இந்த இந்த இப்போ இந்த ஆட்சி மாற்றம் நடக்கிற வரைக்கும் வெனிசுலாவுக்கு ஆயில் டிரான்சாக்ஷன் வித் சைனா வந்து கிரிப்டோ கரன்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்ப பிரிக்ஸும் வந்து அவங்களுடைய ஓன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் டாலர் இல்லாம ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் டிஜிட்டல் கரன்சிஸ், இந்தியா கூட ஒரு டிஜிட்டல் கரன்சி உருவாக்கிருக்கு. அந்த மாதிரி அவங்க பிரிக்ஸும் வந்து நேஷனல் கரன்சிஸ் உருவாக்கி அதன் மூலமாக டாலருக்கு மாற்ற உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவானாங்க. இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தா, இந்த பரந்துபட்ட அளவில் இருந்த டாலருடைய மதிப்பை குறைக்கிறது, ஆயில் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வந்து வேற கரன்சியில் உருவாக்குறது, ஒரு பரந்துபட்ட மல்டிபோலார் குளோபல் மானிட்டரி சிஸ்டம் அமெரிக்காவோட டாமினேஷன் இல்லாம உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கா ஏதாவது ஒன்றை செஞ்சு தன்னுடைய டாலரை காப்பாற்றணும். இந்த ஏகாதிபத்தியம் வந்து அதனுடைய முடிவு வரும்போது அது எப்படியாவது ஒரு போராடி, அது ஒரு வெறி கொண்டு போராடி எழுந்து போராடி தன்னுடைய டாலரை பாதுகாக்கணும், அதன் மூலமாக தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருந்தாங்க. என்ன இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா உலக நடப்பு எல்லாமே வந்து அவருடைய முயற்சிக்கு எதிராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்ட அமெரிக்கா வந்து அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, வளைகுடா நாடுகளிலும் தென் அமெரிக்கா நாடுகளிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம டாலரை வந்து அதனுடைய பொசிஷனை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஒரு பிக் பண்ணி அதை ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ஒரு கட்டமாக தான் 2025 ஜூன் மாசத்துல ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்த தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் வந்து அவர்கள் நினைத்த ஒரு பலனை கொடுக்கல. ஏன்னா ஈரான் வந்து திருப்பி தாக்கிடுச்சு. ஒரு பெரிய சேதத்தை வந்து ஈரான் மேல உருவாக்க முடியல. ஸோ அதனால அந்த போரை வந்து பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அமெரிக்கா பாதியிலே நிறுத்திட்டு வேற வழிகள் என்ன இருக்கு, ஈஸியான வழி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பக்கத்திலேயே வெனிசுலா இருந்துச்சு. ஸோ வெனிசுலால வந்து அங்க ஆல்ரெடி ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய அதிபருக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அத இது வந்து ஒரு ஈஸி டார்கெட், ஈஸி பிரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சிங்கம் போன்ற விலங்குகள்லாம் வந்து ஒரு கால் சரியில்லாத அல்லது வேகமா ஓட முடியாத அனிமல்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணும். அது அதுக்கு ஈஸி. ஸோ அதே மாதிரி வெனிசுலாவில் வந்து ரொம்ப ஈஸியா போய் எந்த சேதாரமும் இல்லாம, அதாவது அமெரிக்க படைகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாம அவங்க நாட்டுடைய அதிபரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னமோ நம்ம ஊர்ல ஒரு போலீஸ் போய் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரவுடியவோ அல்லது யாரையோ ஒருத்தர் பிடிச்சிட்டு வர மாதிரி, அது கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் தப்பிக்க பார்ப்பான், ஓடுவான். இங்க அந்த மாதிரி கூட இல்லாம ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எந்தவித பெரிய எதிர்ப்பு இல்லை. அதுக்கு பின்னாடியும் நாட்டுல வந்து ஒரு பெரிய எதிர்ப்பான போராட்டங்களோ எதுவும் நடக்கல. ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்த பின்னாடி அங்க இருந்த அந்த நாட்டுக்கு எல்லாம் வந்து தங்களுக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நிறுவிட்டு இன்னும் பின்னாடி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து வெடிசுலா ஆயில் நம்ம கண்ட்ரோல் தான். அது ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, வேணும்னா நீங்க அமெரிக்காவில் வாங்கிக்க, இல்லாட்ட வெடிசுலா வாங்கிக்க, அது நம்ம ஆயில் தான். நம்ம கடையில தான் போனோம்னா ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள் கேட்கிறோம், உடனே அவர் சொல்லுவாரு, ஓ இது வேணுமா உங்களுக்கு, இந்த பக்கத்துல இருக்கிறது நம்ம கடை தாங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க, அங்க வந்து நீங்க கேட்கிற பொருள் வந்து தெளிவான பொருள் அங்க இருக்கு, அதாவது அங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இது வந்து வெனிசுலாவும் நம்ம நாடு தாங்க, போய் அங்க ஆயில் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு அடிமை நாடாக மாறிடுச்சு. ஸோ இது அந்த காலத்து ஜெய்சங்கர் படம்லாம் பார்த்துருப்போம். அவர் ஜெய்சங்கர் சிஐடி நடிப்பாரு. அதுல ஒரு சிஐடி முதல்ல வருவாரு. அவரை வந்து ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி வில்லன் கொண்டு போட்டுருவாரு. அப்புறமா ஜெய்சங்கர் அதே அதே பொசிஷனுக்கு வருவாரு சிஐடியா. அப்போ வரப்ப என்ன ஆகுன்னா, வில்லன் வந்து அதே ட்ரிக்கை உபயோகப்படுத்தி ஜெய்சங்கரை கொன்றணும்
அல்லது இந்த சிஐடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாரு. ஆனா அது முடியாது. அது தோல்வியில தான் முடிஞ்சிடும். அப்புறம் கடைசியில ஹீரோவான ஜெய்சங்கர் தான் வெற்றி பெறுவார். இது நம்ம பல படங்கள் அந்த காலத்துல பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான படங்கள். அஹ் அதே மாதிரி தான் அமெரிக்காவும் நினைச்சது. என்ன நினைச்சதுன்னா, இந்த வெனிசுலாங்கிறது ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டோம் அந்த வில்லனை பண்ண மாதிரி. நீ அடுத்து யாரு? ஈரான் இருக்கு. அவனும் அதே மாதிரி தான் வர்றான். ஸோ இதே மாதிரி ஈரான்ல போய் அங்க இருக்கிற அதிபரை பிடிச்சிட்டு வர முடியாது. அவரை குண்டு போட்டு கொண்டுவோம். கொன்ன உடனே ஆட்சி நம்ம கைக்கு வந்துடும். வந்த உடனே அதே மாதிரி ஈரானுடைய எண்ணெய் வளத்திலே பிடிச்சிருவோம். ஈரானுடைய எண்ணெய் வளத்தை பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் லேசா வாழாட்டு இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் எல்லாம் ஆகி அவங்களும் எல்லாம் பழையபடி தன் டாலருக்கு அடிக்க வந்துருவாங்க. அதனால தம்முடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல திரும்பவும் ஈரான் மேல குண்டு போட்டு அவருடைய அதிபரை கொண்டுட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சது நடக்கல. அதிபர் மரணம் அடைஞ்சாலும் அவங்க இருந்தக்கூடிய அவங்க ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு ஸ்திரமான அரசியல் ராணுவ கட்டமைப்பினால அவர் போனா இன்னொருத்தர், அவர் போனா இன்னொருத்தர், அவங்க செயின் ஆஃப் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மியில வந்து. ஒரு தலைவர் பதி போனா அடுத்து யார் வரணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான செயின் ஆஃப் கமாண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அதை விட அவங்க எதிர்பார்த்ததை விட இவங்க வந்து அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்திலையும் ட்ரோன் தொழில்நுட்பத்திலையும் அதிகமான வளர்ச்சி பெற்றிருந்ததுனால அந்த சண்டை நடந்துட்டு இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த அமெரிக்கா நினைத்தது நடக்கல. போர் தொடர்கிறது. அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு நாளுக்கு $1 to 2 பில்லியன் வரைக்கும் செலவாகுது அப்படின்னாங்க இந்த போர் நடத்துறதுக்கு. அப்படி அமெரிக்காவையே தோண்டியாக்கக்கூடிய அளவுக்கு அந்த போர் தொடர்ந்துட்டு. அது ஒரு பக்கம். இது எப்படி பாதிச்சுன்னு சொன்னா, இந்த முதல் நாள்லயே ஓரளவுக்கு ராணுவ நிலைகள் மேல கொண்டு போறதா தான் இருந்துச்சு. அது இஸ்ரேலுடைய எண்ணம் என்னன்னா, இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இது ஈஸியா முடியக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். இந்த போருடைய நோக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய நோக்கம் வேற. அது முதல் நாள்லயே நிறைவேறல. ஆனா இஸ்ரேலுடைய நோக்கம் என்பது வேற. அது போரை தொடர்ந்தா தான் அவங்க அதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இந்த ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் போய் அவங்க குண்டு போட்டாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா, அமெரிக்க நலன்களை பாதிக்கிற வகையில கத்தாருடைய எண்ணெய் வயல்ல குண்டு போட்டாங்க. கத்தார் என்பது அவங்க ஆயில் ஃபீல்டு என்பது ரொம்ப ரொம்ப பெருசு. உலகத்துல இருக்கக்கூடியதே ரொம்ப பெருசு. உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில பெரும்பகுதியை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த கத்தாருடைய எரிவாயு வயல்கள் தான். ஸோ அதுல குண்டு போட்ட உடனே அவங்க அதனுடைய ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின உடனே உலகம் முழுவதும் பெட்ரோல், கச்சா எண்ணெய்க்கு, பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு வர்றதுக்கு முன்னாடியே எரிவாயுக்கு தட்டுப்பாடு வந்துச்சு. ஏன்னா எரிவாயு அசைச் அங்க கிடைச்சது, நேச்சுரலா அங்க கிடைக்கக்கூடிய அந்த எரிவாயுக்கு அது தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த எல்என்ஜி, லிக்விட் நேச்சுரல் கேஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து அங்கதான் உற்பத்தி செய்யப்பட்டு பெரும்பகுதி விநியோகிக்கப்பட்டது. மற்ற நாடுகளும் உற்பத்தி பண்றாங்க. ரஷ்யா, அமெரிக்கா, ஈவன் ஓமான், இந்த நாடுகளையும் உற்பத்தி ஆகுது. இருந்தாலும் அதுல பெரும் பங்காற்றியது கத்தார் தான். இந்தியா எப்படின்னா அதனுடைய எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அப்படி அதுல வந்து 60% இறக்குமதி செய்யறோம், 40% தான் நம்ம உற்பத்தி பண்றோம். அந்த 60%த்துல 90% வந்து இந்த ஹெர்மோஸ் நீரிணை வழியா தான் வரும். அதாவது இது ஈரானுக்கும் ஓமானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய பகுதி, 32 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஹெர்மோஸ் நீரிணை வழியா தான் வரும். அது போர் ஆரம்பிச்சு சில நாட்கள்லயே அந்த ஹெர்மோஸ் நீரிணையை மூடிட்டு சில செலக்டிவ் கப்பல்கள் மட்டும் வெளியே வர்றாங்க. அதுல சில கப்பல்கள், இந்திய கப்பல்களும் வந்துருச்சு வெளியில. ஆனா இன்னும் கூட நிறைய இந்திய கப்பல்களும் மற்ற நாட்டு கப்பல்களும் இன்னும் அங்கதான் இருக்கு, ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கப்பலுக்கும் அவங்க ஸ்பெஷலா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து அந்த ஹெர்மோஸ் நீரிணை வந்து வெளியில வரும். பதிலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்பிஜி, எல்என்ஜி, சிஎன்ஜி, பிஎன்ஜி, பிஎன்ஜி இப்படின்னு நம்ம பேர்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். எல்பிஜி என்பது புரோபேன் அண்ட் பியூட்டேன் என்ற 2 ஆர்கானிக் மாலிகூல் சேர்ந்த ஒரு திரவ எரிபொருள், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். அது சாதாரண ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல வந்து அது கேஸா இருக்கும். 6 பார் ப்ரெஷர், 6 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அளவுக்கு ப்ரெஷரைஸ் பண்ணோம்னா அது லிக்விட் ஆகும். அதாவது எரிபொருளுக்கு, வீட்டு எரிபொருளுக்காகவே இயற்கை கொடுத்த ஒரு கொடை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த எல்பிஜி. ஏன்னா அது அவ்வளவு ஹேண்டில் பண்றது ஈஸி. லிக்விட் ஆயிடுச்சுன்னா குறைந்த வால்யூம்லயே ஒரு 6 பார் ப்ரெஷர் தான், அது ரொம்ப பெரிய ப்ரெஷர் கிடையாது. அந்த ப்ரெஷர்ல அது லிக்விடா இருக்கும். அதை கொண்டு வந்து திறந்து விட்டோம்னு சொன்னா
நம்ம வீட்டில் உடனே கேஸா மாதிரி நம்ம பர்னர்ல ஈஸியா எரியும். நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. மற்ற பொருட்களை போல அதுக்கு ஏதாவது ஹீட்டர் வைக்கணுமா அல்லது ப்ராசஸிங்கா எதுவும் கிடையாது. நேரடியா வர்றீங்க, மாட்டுறீங்க, உடனே ஆன் பண்ணோம்னா எரியும். அந்த மாதிரியான ஒரு எளிதான பொருள் வந்து எல்பிஜி. எல்என்ஜி என்பது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், சிஎன்என்ஜி என்பது கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், பிஎன்ஜி என்பது பைப்டு நேச்சுரல் கேஸ். இந்த மூணுமே ஒரே பொருள் தான், ஆனா அது இருக்கக்கூடிய நிலைகள் தான் வேற. எல்என்ஜி என்பதுன்னா அந்த எல்என்ஜி வந்து பெரும்பகுதி மீத்தேனால் உருவானது, CH4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன், அதனால உருவானது. அதுதான் அந்த மெயின் இன்கிரீடியன்ட் எல்என்ஜியில. அதே மாதிரி தான் சிஎன்ஜி, பிஎன்ஜிலையும். ஸோ இந்த வாயு எளிதா இருக்கிறதுனால, அதோட டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால அது அவ்வளவு குறைந்த ப்ரெஷர்ல வந்து லிக்விட் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய டெம்பரேச்சர் ரொம்ப குறைச்சோம்னு சொன்னா லிக்விட் ஆகும். அது -200 கீழே போயிடுச்சு சொன்னா லிக்விட் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சர்ல வந்து அதை லிக்விடாவே அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அதை லிக்விடா வச்சிருக்கிறப்ப அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸி கப்பல்கள் மூலமா. நீங்க அந்த அளவுக்கு கேஸை வந்து அதிக அளவுல ஒரு ஒரு கண்டெய்னருக்குள்ள அடைக்க முடியாது. அதனுடைய வால்யூம் வந்து அதிகமா இருக்கும், அதனுடைய எடை கம்மியாக இருக்கும். ஸோ அந்த எடை அதிகமான அளவுக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அது எல்என்ஜியா மாற்றப்படுகிறது. அது எல்என்ஜியா மாற்றப்பட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒமான்ல இருந்து நமக்கு எல்என்ஜி வருது அப்படின்னு சொன்னா அது கொச்சினுக்கு வருது. கொச்சினில் வந்து எல்என்ஜி டெர்மினல் ஒன்று இருக்கும். அந்த டெர்மினல்ல வந்து அந்த கூலா இருக்கக்கூடிய கேஸை திரும்பவும் ஹீட் பண்ணி அதை பைப்பில் விட்டாங்கன்னு சொன்னா அதை பைப்பு நேச்சுரல் கேஸ் இருக்கு, அது பைப்பில் வரும். இப்போ வீடுகளுக்கும் சப்ளை பண்றாங்க. கோயம்புத்தூர்ல சில ஏரியாக்கெல்லாம் கவர் ஆயிடுச்சு. பாம்பே போன சிட்டிலாம் வந்து இந்த பிஎன்ஜி பயன்பாட்டில் இருக்கு. சிஎன்ஜி என்னன்னா இதே கேஸை இதான் வந்து அந்த கேஸ் நேச்சுரல் கேஸ், மொத்தமாக நேச்சுரல் கேஸ் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விஃபேக்ஷன், அந்த அதை திரவ நிலைக்கு மாற்றுறது, ஷிப் மூலமா ஷிப் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் ரீகேசிஃபிகேஷன், அதை திரும்ப ஹீட் பண்ணி அதை கேஸாக மாற்றுறது. அது பைப் லைன்ஸ் மூலமாக சிசிடி, சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதுக்கு வந்த பின்னாடி அது வந்து டொமஸ்டிக் டு இண்டஸ்ட்ரீஸ் போகும். ஆட்டோமொபைலுக்கு போகும்போது அது அதிக வால்யூம் அடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை கம்ப்ரஸ் பண்ணிடுது. ஏறத்தாழ 100 மடங்கு 100 அளவு கேஸை வந்து 1% அளவுக்கு அதை கம்ப்ரஸ் பண்ணி வெரி ஹை ப்ரெஷர்ல கம்ப்ரஸ் பண்ணோம்னா அதை சிலிண்டர்ல அடைச்சிடலாம். அதுதான் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்துச்சு. அது டெல்லியில முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிஎன்ஜி தான் வந்து அல்லது எல்என்ஜி தான் வந்து இந்த மாதிரி பல ஃபார்ம்ல இருக்கக்கூடியதான் சிஎன்ஜி, பிஎன்ஜி. ஸோ எல்பிஜி என்பது மட்டும் அது வேற காம்பனண்ட், மற்ற இந்த மூணும் வேற காம்பனன்ட்ஸால ஆகும். ஸோ இதனால இந்த எல்பிஜி தட்டுப்பாடு என்பது நம்ம வீடுகளில் இப்போ ஏறத்தாழ பெரும்பாலான வீடுகள் வந்து எல்பிஜி தான் உபயோகப்படுத்தலாம். கெரசின் அடுப்போ, விறகு அடுப்போ அல்லது கறி அடுப்போ உபயோகப்படுத்துறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ இல்லைன்னே சொல்லலாம். கிராமங்கள் முதற்கொண்டு எல்பிஜி தான் சப்ளை ஆகுது. அது அரசியல் கட்சிகள், மெயினா பிஜேபி அரசு 2016 கொண்டு வந்த அந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு இலவசமாக சிலிண்டர் இதெல்லாம் கொடுத்து, ஏரிய அடுப்பு இதெல்லாம் கொடுத்தது. ஈவன் நம்ம மாநில அரசுகள் அந்த மாதிரி கொடுத்து அதை பெரும்பகுதி பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதனுடைய ஒரு முகம் என்னன்னா, இந்த ஒரு முறை நீங்க எல்பிஜி உபயோகப்படுத்திட்டீங்கன்னா மற்ற எரிபொருள்களை உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையானது, மிகுந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடியது, சீக்கிரமா சமையல் ஆயிரும். அது நமக்கு தெரியும். விறகடுப்புல சமையல் பண்ணவங்களுக்கும் இப்ப எல்பிஜியில சமையல் பண்றது, ஈவன் கெரசின் அடுப்புல சமையல் பண்றதுக்கும் எல்பிஜியில சமையல் பண்றதுக்குள்ள வித்தியாசத்தையே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு எரிபொருள் இந்த பிஎன்ஜியை விட்டுருவோம். இந்த முக்கியமான ஒரு எரிபொருள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா 90% எல்பிஜி வந்து இந்த பெர்மூஸ் நிறுவனம் வழியா தான் வரணும். அதை அடைச்சிட்டாங்க. ஏதோ அப்பப்போ ஒரு கப்பல் நமக்கு வெளியே வர்றாங்க. அது வந்து நம்ம தேவைக்கு போதாது. ஆனா இருந்தாலும் அரசாங்கம், முக்கியமாக ஒன்றிய அரசாங்கம் வந்து பல முயற்சிகளை எடுத்து இந்த எல்பிஜி தட்டுப்பாடு வராம பார்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யறாங்க. வேற நாடுகள் மூலமாக சில புதிய அக்ரிமெண்ட்களை போட்டு எல்பிஜி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. இதுல வந்து நம்ம ஒன்றிய அரசு முழுசா குற்றம் சொல்லிட முடியாது. அவர் பல தவறுகள் அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு
அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல கொண்டு வந்து இப்ப இந்த ஜாம்நகர் ரிஃபைனரி பார்த்தோம் முதல்ல. அதுல ஒரு பகுதி தான் வந்து இந்தியாவுக்கானது, ஒரு பகுதி வந்து மொத்தமா அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் இப்ப பேன் பண்ணிட்டு முழுசா இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும், அனைத்து உற்பத்தியும் வந்து இந்திய சந்தைக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் மூலமாக நிறைவேற்றிட்டாங்க. அப்புறம் முக்கியமா வீடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமர்ஷியல் சிலிண்டரை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. அவருடைய சப்ளை குறைச்சிட்டாங்க, ஒரேடியா நிறுத்தல, குறைச்சிட்டாங்க. ஆனாலும் பல சிறு உணவகங்கள், சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சிறிய அளவில் வந்து வீட்டிலேயே செஞ்சு பலகாரங்கள் அல்லது உணவுப் பொருட்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய கடையை மூட வேண்டியதாயிடுச்சு இந்த இந்த நெருக்கடியில். இன்னும் இதனுடைய முழு அளவை நம்ம வந்து எட்டலை, அதாவது முழு நெருக்கடியும் நம்ம வரல. ஏன்னா அந்த சப்ளை செயின் தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அமெரிக்கா வந்து தனது இல்லாத ஒரு ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டணும், அதுக்கு அந்த உண்மையான ஏகாதிபத்திய பவர் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அதை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு நடவடிக்கை, பல நடவடிக்கை எடுத்தாங்க. அதில் கடைசியாக எடுத்த இந்த ஈரானினுடைய போர் அப்படிங்கிறது வந்து நமது சமையலறை வரைக்கும் நம்ம சாப்பாட்டுல கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கிடுச்சு. இப்ப இந்த அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அவங்க எக்கனாமிக் பவர் போன பின்னாடி சரி வேற வழியில அதை எப்படி தகவலிக்கிறது, அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மிலிட்ரி பவர் அதிகப்படுத்திட்டாங்க. ஏன்னா மிலிட்ரி ஸ்பெண்டிங் அவங்க ஈஸியா பண்ண முடியும். அவங்க இப்ப காகிதம் அடிச்சு கொடுத்தா போதும், உலகத்திலிருந்து போற நாடுகள் பூரா பொருட்களை கமாடிட்டி சப்ளை பண்ணணும், சரக்குகளை சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க உலகம் முழுவதும் கரெக்டால 750 பேசஸ் இருக்குனாங்க உலகம் முழுவதும், அமெரிக்கா இல்லாமல். மேப்ல பார்த்தாவே தெரியும். ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அழகான உலக வரைபடத்துல வந்து அமைத்தளப்பு வந்த மாதிரி இந்த இந்த அமெரிக்க ஏர் பேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மெட்டபரா சொல்லியிருப்பாரு. உண்மையாகவே வந்து அது அழகா இருக்கக்கூடிய உலகத்தை ஒரு அகோரமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த அமெரிக்காவுடைய இந்த இராணுவ தளங்கள். ஆனா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அவர்களால் வந்து இந்த டாமினன்ஸை காப்பாற்ற முடியாது. உலக பணம், அமெரிக்கா உலக பணம் என்ற ஒரு நிலையை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதோட நடப்பு வந்து அந்த மாதிரி போயிட்டு இந்த இந்த ஒரு இந்த பிக்சர் வந்து தோழர் அறிவு கடையை கொடுத்தாரு, சில படங்கள்லாம் வந்து கொடுத்தாரு. அதுக்கு காலம்தான், இது ஒரு கால கால கடிகாரம். ஸோ அதை வந்து அமெரிக்கா டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கடைசியில் அது வந்து ஒரு ஒன்றுமில்லாத நிலைக்கு தான் வரும். அது எவ்வளவு சீக்கிரமா வருமோ அல்லது கொஞ்சம் நாள் ஆகுமோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்ப இந்த நிலைமையில இந்தியா என்னெல்லாம் செஞ்சிருக்க முடியும், செய்ய தவறியது என்ன அல்லது என்ன செஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் சொன்னா, 1980-90 வாக்குல வந்து பாத்தீங்கன்னா கோபார் கேஸ் அப்படிங்கிற சாண எரிவாயுவை பத்தி ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. நீங்க பஞ்சாயத்து லெவல்ல, ஊராட்சி ஒன்றியங்கள் இதன் மூலமாக ரொம்ப பிரபலப்படுத்தி கிராமங்கள் தோறும் அதை நிறுவனாங்க. அது வந்து விறகுக்கு ஒரு மாற்றாக ஒரு நல்ல எரிபொருளாக தான் இருந்துச்சு. ஆனா 1991 வந்த இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் எல்பிஜி வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஃப்ரீயான பின்னாடி அது எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள் வந்து எப்பவுமே தங்களுக்கு எளிதாக பயன் தரக்கூடிய ஒரு பொருளை, எளிதாக உபயோகிக்கப்படக்கூடிய பொருளை தான் வந்து அதை நோக்கி தான் போவாங்க. அதனால எல்பிஜிக்கு எல்லாம் ஆக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படி வர்றப்ப இந்த கோபர் கேஸ் எல்லாம் அப்படியே கைவிடப்பட்டு, இதெல்லாம் கண்கூடாவே பார்த்தேன். கிராமங்கள் எல்லாம் எத்தனையோ பேர் அதை கோபர் கேஸ் போட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் அந்த டேங்கை அப்படியே மூடிட்டு எல்லாருமே எல்பிஜிக்கு மாறிட்டாங்க. இந்த கோபர் கேஸை பத்தி பேசுறதுக்கான எந்த அமைப்புமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பேரையே கேட்கறதுக்கு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சமூக அளவிலான பயோகேஸ் பிளான்ட்ஸ், அது பயோ மெட்டீரியல் எல்லாமே நீங்க இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, சாணம், மற்ற ஈவன் ஹியூமன் எக்ஸ்கிரீஷன் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க அதுல இருந்து கேஸ் தயாரிக்க முடியும். அதுல இருந்து வரக்கூடிய உரமும் வந்து மிக தரமான உரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில நடவடிக்கைகளும் எடுத்தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஓடந்துறை அப்படிங்கிற பஞ்சாயத்துல அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து அந்த அந்த பயோகேஸ் பிளான்ட் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதுல பல பிரச்சனைகள் இருக்கு, டெக்னிக்கல் பிரச்சனைகள். அதெல்லாம் அது அரசாங்கம் அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்காததுனால
அது அந்த அந்த திட்டமும் வந்து பெரிய அளவுக்கு இன்னும் பயன் தரல. அது எல்லாருக்கும் அந்த அளவுக்கு பரந்துபட்ட அளவுல பயன்பெறக்கூடியதாக இல்லை. அப்புறம் இந்த பிஎன்ஜியை பத்தி நம்ம பார்த்தோம். பிஎன்ஜி வந்து ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பைப் லைன்லாம் போட்டாங்க. கோயம்புத்தூர், சேலம், அந்த மாதிரி பெங்களூர் வரைக்கும், கொச்சின் பெங்களூர் வரைக்கும் இணைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிஎன்ஜி பைப் லைன் வந்துருச்சு. சில கோயம்புத்தூர் மாதிரி டவுன்ல பல பகுதிகளில் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா அதை வந்து ஒரு முன்னெடுத்து செய்யல. பிஎன்ஜியும் வெளிநாட்டுல வரக்கூடிய கேஸ் தான். ஆனா அது இன்னும் ஓரளவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த அளவு அந்த அந்த அளவு வந்து இன்னும் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப நீங்க இங்க நகரங்களில் இருக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய எல்பிஜியை வந்து நம்ம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அதை கிராமப்புறங்களுக்கு அதிகமாக சப்ளை பண்ணலாம். அப்படிங்கிறப்ப இந்த தட்டுப்பாடு வராமல் இருக்கும். ஸோ அதையும் வந்து அரசாங்கம் முன்னெடுக்கணும். இதுவரைக்கும் முன்னெடுக்காட்டி இனிமேலாவது அவங்க முன்னெடுக்கணும். அப்புறம் கோல் கேஸ் மீத்தேன் அப்படிங்கிறது வந்து கோல்ல இருந்தே கேஸ் தயாரிக்கிறது. அதுவும் ஒரு நல்ல எரிபொருளா இருக்கும். அப்புறம் கோல் பெட் மீத்தேன்றது கோல் படுகையில வந்து இந்த மீத்தேன் கேஸ் தங்கி இருக்கும். அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இதே மாதிரி பிஎன்ஜியாக சப்ளை பண்ணக்கூடியது. இந்த ப்ராசஸ்லாம் வந்து 2000 நடுப்பகுதியிலேயே ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அஸ் யூஷுவல் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம, ஏன்னா பிரச்சனை இல்லையா தான் நம்ம அதை அப்படியே கிடப்பில் போட்டோம் இல்லையா. லாங் டேர்ம் வியூ அப்படிங்கிறது விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு நம்ம இப்ப இருக்கக்கூடிய அரசியல் செட்டப்ல. ஸோ அதனால அந்த அது வந்து அப்படியே கிடப்பிலே கிடக்கு. ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. நம்முடைய கேஸ் தேவையில வந்து 5% குறைவானதுதான் அந்த கோல் பெட் மீட்டர் இருந்து வருது. அதுவும் பெரிய கம்பெனிகள் அவங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக அவங்களே நிலக்கரி உபயோகப்படுத்த இடங்கள்ல அவங்களே போட்டுக்கிட்டு அப்படியே அரசாங்கத்தினுடைய முயற்சியோ அல்லது பொதுப்படையான ஒரு முயற்சி என்பது அதுல மிகவும் குறைவு. இதே காலகட்டத்துல இந்த கேஸ் ஆரம்பிச்ச சீனா வந்து இன்னைக்கு 85% அளவுக்கு அவங்களுடைய எரிவாயு தேவை இந்த கோல் கேஸ்ல இருந்து வரும். அதனாலதான் சீனா வந்து இன்னைக்கு அப்படி ஹாயா உட்கார்ந்துருக்காங்க. எல்லா நாடுகளும் அலறிட்டு இருக்கிறப்ப சீனா வந்து அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்காவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க அந்த எரிவாயுடைய தேவையை அவங்களால நிறைவு செய்து கொள்ள முடியும். இது வந்து ஏங்கல்ஸ் அதே நூல்ல தான் அந்த மனித குரங்காக மாறிய அதே நூல்ல தான் சொல்லியிருப்பாரு. இந்த ஐரிஷ் மக்கள் வந்து உருளைக்கிழங்கு மட்டுமே அவங்களுடைய ஒரே உணவாக கொண்டிருந்தாங்க. இப்போ உருளைக்கிழங்கு பஞ்சம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா லட்சக்கணக்கான பேர் செத்து மடிந்தாங்க. மிச்சம் இருந்தவங்களும் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு குடியேற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு எல்பிஜியும் ஏறத்தாழ அதே நிலைமைக்கு தான் வந்துருச்சு. நம்ம எல்லா எரிபொருளையும் தள்ளி விட்டுட்டு எல்பிஜியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தது என்னாச்சுன்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு தட்டுப்பாடுக்கு வரும்போது அன்றைக்கு ஐரிஷ் மக்கள் சந்திச்ச அதே ஒரு நிலைமையை இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டோம். ஸோ இதையெல்லாம் வந்து அரசாங்கங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் லட்சக்கணக்கான டன் வைக்கோல் பஞ்சாப், ஹரியானா, யூபியினுடைய ஒரு பகுதி அங்கெல்லாம் வந்து எரித்து வீணாக்கப்படுகிறது. அது என்ன ஆகுதுன்னா டெல்லி போன்ற நகரங்களுக்கும் ஈவன் அந்த பகுதிகளுக்கும் ஒரு பெரிய மாசம் உருவாக்குது. அது நம்ம பேப்பர்ல அப்போ படிச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க எரியக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுவாங்க. அதை ஃபார்மர்ஸ் வந்து அதனால முடியாது அப்படிம்பாங்க. இந்த போராட்டம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா அதுல இருந்து எரிவாயு தயாரிக்கலாம், பயோகேஸ் தயாரிக்கலாம். அது நல்ல ஒரு எரிபொருளா இருக்கும். அதே சமயத்தில் அது இருந்து உரமும் கிடைக்கும், நல்ல ஒரு குவாலிட்டியான உரமும் கிடைக்கும். ஸோ இதே டெல்லிக்கு வந்து அந்த பைப்டு கேஸா வந்து இந்த கேஸை சப்ளை பண்ணலாம். இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடியது. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு தனி மனிதனாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பழைய அந்த காலத்துல 45 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க பிசிஆர் வேலை செய்யும் போது எல்லா ஊர்களுக்கும் போய் சொல்லுவோம் இந்த மாதிரி எப்படி ஃபுல் ஸ்லைடு தெரியலையா அதுல பரவாயில்ல இருந்தாலும் வாட்சுறேன். அந்த எப்படி எல்பிஜியை வந்து குறைக்கிறது, நம்ம உபயோகத்தை குறைக்கிறது அப்படின்னா ஏறத்தாழ 50% வரைக்கும் நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக குறைக்கலாம். அதாவது ஒரு மாசத்துக்கு வரக்கூடிய நம்ம ஒரு சிலிண்டரை வந்து 2 மாசம் வர அளவுக்கு நம்ம செய்ய முடியும் நம்மளுடைய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னால. அது ஒன்றும் பெரிய ஹைடெக் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு காமன் நாலேஜ் தான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா அந்த காமன் நாலேஜ் வந்து ப்ராக்டிஸா கொண்டுட்டு வரணும். நாலேஜ் இருக்கும் நம்மகிட்ட,
ஆனா ப்ராக்டிஸ்னு வர்றப்ப நம்ம தவறிடுவோம். ஸோ அதுக்கு என்னன்னா அகலமான பாத்திரங்கள், அது அடிப்பக்கத்தில் தட்டையா இருக்கணும், அகலமா இருக்கணும். அந்த தீ வந்து பாத்திரத்துக்கு அடியில இருக்கணும், பெரும்பகுதி சைட்ல வரக்கூடியது குறைவா இருக்கும். அப்படி குறைய அப்படி செய்யும்போது அந்த உடையை வந்து சீக்கிரமா சமைச்சிடலாம். அதே சமயத்துல சமைக்கும் போது மூடி வச்சு சமைக்கணும். மூடி வச்சு சமைக்கிறப்ப இந்த நீராவி வெளியாகிறதுனால ஏறத்தாழ 20% வரைக்கும் அதுல வரக்கூடிய அந்த எரிபொருளை நம்ம மிச்சப்படுத்தும். அப்புறம் அரிசி, பருப்பு இந்த மாதிரியான பொருட்களை வந்து ஊற வச்சு சமைக்கணும். ஊற வச்சு சமைக்கும் போது அது சீக்கிரம் சமைச்சிடும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம எப்பவுமே அரிசி ஊற வச்சு தான் சமைக்கிறோம். அந்த மாதிரி சமைக்கும் போது அது வந்து அந்த சமைக்கக்கூடிய நேரத்தையும் குறைக்கும், எரிபொருளையும் மிச்சப்படும். அப்புறம் குளிர்சாதன பெட்டியில இருந்து எடுக்கிறத வந்து டைரக்டா குளிர் ஃபிளேம்ல இருக்கக்கூடாது. அதை நார்மல் டெம்பரேச்சர் வைக்கணும். அல்லது வெயில் இருக்கக்கூடிய வசதி இருந்துச்சுன்னு சொன்னா அதை வெயில்ல வச்சு அது டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடி வந்த பின்னாடி அப்புறமா நம்ம அதை சூடுபடுத்தணும்னா அல்லது அல்லது சமையலுக்கு உபயோகப்படுத்தணும்னாவோ வந்து அது அது வந்து எரிபொருளை ரொம்ப மிச்சப்படுத்தோட. அப்புறம் எப்பவுமே ஃப்ளேம் வைக்கும்போது அதிக ஃப்ளேம் வைக்கக்கூடாது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எக்கை பாயில் பண்றோம். பாயில் பண்றப்ப அது பாயில் ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருக்கலாம். பாயில் ஆன பின்னாடி, பாயில் ஆரம்பிச்ச பின்னாடி நம்ம ஒரு எப்படி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சிருப்போம். அப்பதான் வந்து அது சரியான முறையில அது சமைக்கப்படும். அதனால அப்போ வந்து நீங்க ஃபுல் ஃப்ளேம் தேவையில்லை. அது லோயஸ்ட் ஃப்ளேம்ல வச்சாவே போதும். ஏன்னா நீங்க எந்த ஃப்ளேம்ல எந்த அளவுக்கு சூடு கொடுத்தாலும் தண்ணியோட டெம்பரேச்சர் 100 டிகிரி தான் இருக்கும். மொத்தமா ஆவியாகிற வரைக்கும் 100 டிகிரி தான் இருக்கும். இது நம்ம இயக்கவியல் விதி படிக்கும் போது பல முறை பார்த்துருக்கிறோம். ஸோ அதனால குறைந்த தீயில வைக்கிறதுனால ஏறத்தாழ 25% 30% வரைக்கும் நம்ம அந்த எரிபொருளை மிச்சப்படுத்தலாம். அப்புறம் பர்னரை சுத்தம் பண்ணி போடணும். சுத்தமா இருக்கக்கூடிய பர்னர் வந்து கேஸ் வீணாகிறது தடுக்கும். அப்புறம் ப்ரெஷர் குக்கர் பயன்பாடு. ப்ரெஷர் குக்கர் வந்து நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய பயன்படுத்தும் போது மிக விரைவாக பயன்படுத்துறது முடிச்சிடும். அதே சமயத்துல 30% மேலேயே எரிபொருள் வச்சுருவாங்க. அப்புறம் முன் திட்டமிடல். நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வந்து முதல்லயே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம பர்னர் ஆன் பண்ணிட்டு தண்ணி கொதிக்கும் போது போய் அரிசி களையிறது, அதுல கடல பொறுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கூடாது. எல்லா பொருளும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமையலுக்கு ஈடுபட்டோம் சொன்னா நமக்கு எரிபொருள் வந்து ரொம்ப மிச்சம். அப்புறம் சிறிய பர்னரை பயன்படுத்தணும். பெரிய நம்ம ஒரு பர்னர்னு வச்சுட்டோம்னா அதுல 4-5 பர்னர்ஸ் இருக்கும். ஸோ எந்த பாத்திரத்துக்கு எந்த சமையலுக்கு எந்த பர்னர் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நமக்கு அறிவிக்கணும். அதனால இப்போ சிறிய பாத்திரங்கள்னா அந்த சிறிய பர்னரை பயன்படுத்தணும். நம்ம திடீர்னு குயிக்கா ஆகணும் வேலை அப்படிங்கிறதுக்காக அப்போ போய் பெரிய பர்னர்கள்லாம் உபயோகப்படுத்தணும்னா நமக்கு எரிபொருள் வீணாயிடும். அப்புறம் கசிவு சோதனை. கசிவு சோதனை என்பது 2. ஒன்று கேஸ் உடைய வேஸ்டேஜ் குறைக்கும். அது முக்கியமானது அல்ல. முக்கியமானது வந்து சேஃப்டி. ஏன்னா எல்பிஜி என்பது காற்றை விட அடர்த்தியானது. அதுல ஏற்படக்கூடிய எந்த லீக் வந்து தரைக்கு அடியில் தான் போகும். ஸோ தரைக்கு அடியில போகும்போது அது சீக்கிரமா காத்துல டிஸ்பர்ஸ் ஆகாது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு தீக்குச்சி உரைச்சாலும் எது உரைச்சாலும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கூட தீப்பெட்டி கூடிய அபாயம் இருக்குது. அதனால இந்த கசிவு சோதனை அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அது இல்லாமல் நம்ம இந்த தட்டுப்பாடை போக்குறதுக்கு சரியான நேரத்துல வந்து சிலிண்டரை பதிவு செய்யணும். நம்ம ஒரு சிலிண்டரை பதிவு செஞ்சுட்டு அடுத்த சிலிண்டர் பதிவு செய்யறதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. ஸோ அது நம்ம ஒரு அந்த கரெக்டான டைம் வந்த உடனே நம்ம கேஸ் தீர்றதுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம பதிவு செய்யணும். 2 சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க அந்த டைம் வந்த உடனேயே சிலிண்டர் இது பதிவு செஞ்சுக்கலாம். அப்புறம் கூடுதல் சிலிண்டர் முடிந்தா இப்ப இருக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் ஒன்று வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி பதிவு செய்யறது வந்து நம்ம கரெக்டான பதிவுல செஞ்சுட்டு எப்போதுமே ஒரு சிலிண்டர் வந்து ஸ்பேரா வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய தட்டுப்பாட்டை நம்மால் முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். தோழர், இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். தோழர்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் கேட்கிறேன்.
தோழர் ஹலோ, வணக்கம் தோழர். ஒரு சமையலே தோழர் கேக்குதுங்களா? செஞ்சு தோழர் வணக்கம். ஒரு சமையலே செஞ்சு முடிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம், ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டா ரொம்ப டீப்பா, ரொம்ப விவரமா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த எரிபொருளுக்கு எதிராக மாற்று ஈடா ஏதாவது வருமா? இப்ப கேஸுக்கு எதிராக இப்ப வேற ஏதாவது புதுசா இப்ப எலக்ட்ரிக் கார் ஓடுது சூரிய வெப்பத்துல, அந்த மாதிரி ஏதாவது புதுசா ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்துல? கண்டிப்பா வரும் தோழர். முதலே சொன்ன மாதிரி அது வரலாற்றுடைய வேலை, கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. நம்ம தான் ஒன்றும் பெரிய சிந்தனையாளர்கள் அல்லது அறிவாளிகள் கிடையாது. வரக்கூடிய ஜெனரேஷன் நம்மளை விட அறிவாளிகளாக கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. என்னுடைய கருத்து, நான் இப்ப இருக்கிற நிலைமை வச்சுட்டு நான் ஊகிக்கிறது என்னன்னா, வருங்காலத்தில் மின்சாரத்தினுடைய உபயோகம் அதிகமாகும். இதே குக்கிங்கை வந்து இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வு, வேற ஓடிடி அப்படிங்கக்கூடிய அந்த ஹீட்டிங் ஸ்டவ்வு, அப்புறம் ஹாட் ஏர் சர்க்குலேஷன் ஓவன்ஸ், இதெல்லாம் இப்போ பயன்பாட்டுக்கு அதிகம் வந்திருக்கு. அது வந்து எலக்ட்ரிசிட்டியில இயங்கக்கூடியது. இதனுடைய பயன்பாடு அதிகம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பகுதி ரினியூவபிள் சோர்சஸ், இந்த காற்றாலை, சூரிய மின்சாரம், இது போன்றது வந்து வரும். அப்புறம் இப்ப பெரும்பகுதி வந்து கோல் பவர் ஸ்டேஷன் தான் வரும். இந்தியா போற நாடுகள்னா கோல் எரிச்சு தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். கோலும் பெட்ரோலியம் போல ஒரு ஃபாசில் ஃபியூல் தான், எப்படி இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்லாம அது மிகவும் மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள். ஸோ இதுக்கு மாற்று என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாருமே இருக்கக்கூடிய அணுசக்தி தான். அணுசக்தியை வந்து சரியான முறையில அதுக்கு வேண்டிய சேஃப்டிஸ் எல்லாம் உண்டாக்கி திட்டமிடல் கூட செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள்லாம் வர வர அதிகமாகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரும்பகுதியான மின்சாரம் அணுசக்தி தான் உபயோகப்படுத்தப்படுது. அங்கே எந்த பெரிய ஆக்சிடென்ட்டும் இது வரைக்கும் நடக்கல. அதுக்கு காரணம் வந்து அவருடைய தொழில்நுட்பமும் அந்த சரியான முறையில் திட்டமிடல் தான் காரணம். அணுசக்தி வந்து ஒரு பெரிய பங்காற்றும் அப்படின்னு நினைக்கிறேன் உலகம் முழுவதும். இந்தியாவிலையும் அதே போல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், யுரேனியம் இல்லாமல் மற்ற எரிபொருள் உபயோகக்கூடிய ரியாக்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொன்னா இன்னும் அணுசக்தியினுடைய தேவையான அணு மின்சாரத்தினுடைய உற்பத்தி அதிகமாகலாம். அதனால நம்ம இப்ப இருக்கிற நிலைமை வச்சு சொல்றதுதான் வருங்காலத்தில் என்ன நடக்குங்கிறது அந்த காலத்துல முடியும். நன்றி தோழர், நன்றி. நன்றி தோழர். பெரும்பாலும் நான் வாழ்ற வீட்டுல வந்து எல்லாமே எலக்ட்ரிசிட்டி தான். முழுக்க முழுக்க எலக்ட்ரிசிட்டி, அடுப்புல இருந்து அத்தனையுமே எலக்ட்ரிசிட்டியில தான் வேலை செய்யுது. அது வந்து கரண்ட் வந்து அதுக்கான எரிசக்தி வந்து ஒன்று கழிவு குப்பைகளை வந்து வெளிநாடுகளில் இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் இறக்குமதி செஞ்சு அந்த குப்பையில இருந்து ஒன்று எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து காற்றாலை, மூன்றாவது வந்து சூரிய வெப்ப இதுல இருந்தும் எடுக்கிறாங்க. அப்படி பல விஷயங்கள் கலந்து வருது. ஃபுல் எலக்ட்ரிக் ஹோம் எதுவுமே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி மட்டும் வச்சு சமையல், மின்சார பெட்டி, லைட்டிங் பொன்மலை தொடர் நீங்க கை தோழர்கள் எல்லாம் கேட்கட்டும், நான் கடைசியா கேட்டுக்கிறேன். கையை உயர்த்தினீங்க. அதேதான், நான் கையை உயர்த்திட்டேன், கடைசியா கேட்கறேன். வேற யாருன்னா தோழர்கள் தான் கேட்கட்டும். சொல்லுங்க. வழக்கமான நேரத்தை விட 5 நேரம் அதிகம் இடையில அப்ப எடுத்த தலைப்பு கொஞ்சம் நீண்ட ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் பெருசாக அதை கவர் பண்ண முடியல. அதனால தோழர்கள் வந்து கேள்விகள், சந்தேகங்களை கொஞ்சம் கேட்டுக்காங்க. வேற கேள்விகள்? வணக்கம் தோழர். வணக்கம். அதாவது இந்த தலைப்புல பேசுறதுக்கு உங்களை விட தகுதியானவர் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை பத்தி சொன்னதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க வந்து
அந்த தொழில்நுட்பத்துல பேசுறவங்க நிறைய பேர் இருக்கலாம், அரசியல் வழியா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா ரெண்டுத்தையும் இணைச்சு பேசக்கூடியது ஒரு தகுதி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பண்ணீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க யூட்டிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொன்னீங்களா ஒழிய அரசியல் வழியா வந்து இதை கொஞ்சம் அதிகமா சொல்லியிருக்கலாம் அப்படின்றது. அரசியல் எப்படி அரசியல் நடக்குதுன்றது இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலான்னு. சரி, நான் என்னுடைய கேள்விகளுக்கு வந்துடுறேன். முதல்ல வந்து நீங்க அணுசக்தியில வந்து பிரான்ஸ் ஜெர்மனி ரெண்டுமே இல்லைன்னா, பிரான்ஸ்ன்றது உண்மை. பிரான்ஸ் வந்து 80 விழுக்காடு கிட்டத்தட்ட அணுசக்தியில் இருக்கு. ஆனா ஜெர்மனி இல்லை. ஜெர்மனி வந்து இருக்கிறதே கூட அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து இப்ப ரெனியூவபிள் எனர்ஜி ரூஃப் டாப் சோலார்லாம் போறாங்க. அவங்க பிரான்ஸ்ல இருந்து தான் எனர்ஜி தே ஆர் கெட்டிங் இம்போர்ட்டிங். அதனால ஜெர்மனி அணு ஆற்றல்ல இல்லை. ஆனா அணு ஆற்றல் தான் வந்து நம்ம எதிர்காலத்திய தீர்வு என்பது உண்மை. நான் கூட அணு ஆற்றலுக்கு எதிரானவன் தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 300 மெகாவாட் அளவில் வரக்கூடிய ரியாக்டர் தான் வருங்காலத்தில் வந்து ஆற்றலுடைய தீர்வை உண்டு பண்ணும். அது இல்லாமல் நாம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை பயன்படுத்த முடியாது. அது இருந்தால் தான் பயன்படுத்தணும், இல்லைன்னா கோலை வச்சு பயன்படுத்தலாம். கோல் தான் கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆகையினால அணு ஆற்றல் வந்து பேஸ் லோட் ஸ்டேஷனாக இருந்தால் தான் ரெனியூவபிள் எனர்ஜியை கூட பயன்படுத்த முடியும். இல்லைன்னா சோலார் விண்டை கூட பயன்படுத்த முடியாதுன்றத நம்ம அவை தோழர்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். ரெண்டாவது, உங்ககிட்ட 2 கேள்வி நிறைய இருக்கு, ஆனால் 2 மட்டும் கேட்குறேன். இந்த உலக போரும்போது ஜெர்மன் வந்து பெட்ரோல் டேங்க்கு, ரஷ்யா வந்து டீசல் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ பொதுவாக வந்து குளிர்ந்த நாடுகளில் இந்த ஹை ஆக்டன் வேல்யூ இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் பெட்டராக இருந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது டீசலை விட பெட்ரோல் தானே பெட்டராக தோணுது. அது எப்படி டீசல் வந்து இஸ் இக்னைட்டட் த்ரூ கம்ப்ரெஷன், ஆனால் பெட்ரோல் வந்து அப்படி இல்லை. அதனால அது வந்து அந்த குளிர்ந்த இதுவில் வந்து அதுவும் ஆர்மரிக்கு வந்து பெட்ரோல் தானே பெட்டராக இருக்க முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று சொன்னீங்க, நாமினல் வேல்யூ வர்சஸ் பிபிபி, பவர் பர்ச்சேஸ் பேரிட்டி அப்படின்னு சொன்னீங்க. இது நாடுகளுக்கு இடையில வந்து நாமினல் வேல்யூ தானே. பிபிபின்றது வந்து இட் இஸ் அன் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. அது வந்து அகில இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அது எப்படி ரெலவெண்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு புரியல. நாமினல் வேல்யூ தானே பேசப்படும், அதுதானே கருதப்படும்ன்றது. அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் விளக்கங்கள் இருக்கும். மூணாவது, இந்த எல்என்ஜி, எல்பிஜி, சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி பை வால்யூம், அதுதான் இவ டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். இதில் என்ன மெரிட் இந்த மூணுகளுக்கு இடையில அப்படின்றத கொஞ்சம் விளக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹைட்ரோஜனும் ஒரு நல்ல எரிபொருளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்ப்ரெஷன் அப்படின்றதெல்லாம் ஒரு சிக்கலாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இல்லை, ஏன்னா இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி ப்ளஸ் அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு வரும் பொழுது ஹைட்ரஜன் தான் நாளைக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா பேட்டரி ஸ்டோரேஜ்ன்றது வந்து இஸ் நாட் தட் குட், இஸ் காஸ்ட்லி ஆல்சோ. பட் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து இது நல்ல விஷயத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை பற்றி அவங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி தோழர். பல கேள்விகள் கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன். முதல்ல வந்து அரசியல் பத்தி அதிகமா பேசிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் அரசியல் தேவையான அளவுக்கு பேசிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஏகாதிபத்தியம் என்பது எப்படி வளர்ந்தது, இந்த குறிப்பிட்ட அரசியல் தான் பேசினேன். உலக அரசியல்ல ஒவ்வொரு நாடும் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பேசணும்னா அது தனி டாபிக், இன்னைக்கு எடுத்ததெல்லாம் பிடிக்க முடியாது. அந்த தேவையான அளவு நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஜெர்மனியும் பிரான்ஸும் போயிருக்குன்னா அங்க ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஜெர்மனி வந்து அவங்க இருக்க நாடுகள்ல இருக்க அணு உலையில போடுறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு சீப்பா பிரான்ஸ்ல இருந்து கிடைக்குது. அது அணுமின் நிலையத்திலிருந்து வரக்கூடியதுதான். ஸோ அதுவும் அணு மின்சாரம் தான். அந்த அர்த்தத்துல தான் நான் ஜெர்மனிலையும் அணு மின்சாரம் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களே உற்பத்தி பண்றதுல வேற நாட்டுல இருந்து வாங்குறது. அப்புறம் நீங்க கேட்ட கேள்விகள்ல வந்து ஒன்னாவது என்ன கேள்வித்தோட இந்த டேங்க், பெட்ரோல் டேங்க் வர்சஸ் டீசல் டேங்க். பெட்ரோல் டேங்க் அது தொடர், அது ஒன்லி ஸ்டார்டிங் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வேற ஹீட்டிங் சிஸ்டம்ஸ் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அதாவது வேற வழியில சிறிய பர்னர்ஸ் அதை வச்சு ஈவன் பெட்ரோலை வச்சே கூட ஹீட் பண்ணக்கூடிய ப்ரீ ஹீட்டிங் பண்ணிட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அப்புறம் என்ஜின் ஹீட்டுக்கும்
இந்த அட்மாஸ்பியர் ஹீட்லாம் அது பெருசா அதை அஃபெக்ட் பண்ணாது. ஒன்லி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் அது பெரிய அஃபெக்ட் பண்ணாது. பட் டீசல் டேங்க்ல வந்து டீசல் டேங்க்னா நான் டீசல் பீரங்கில சொல்றேன். அதுல பல அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா அது ஒரு குறிப்பிட்ட வால்யூக்கு வந்து அதிக பவர் கொடுக்கக்கூடியது. அப்புறம் மெயினா எளிதில் தீப்பற்றாது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியர். ஈஸின்னு சொன்னா அது சேஃபா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். டீசல் தீப்பற்றாத அளவுக்கு அது கொண்டு போக முடியும். அதனால நீங்க சும்மா சாதாரண கண்டெய்னர்ல கொண்டு போகணும். பெட்ரோலை கொண்டு போகும்போது அது கொஞ்சம் நீங்க அதிகமா கேர் எடுக்க முடியும். அவங்க டிசைன்லாம் பண்ணாங்க. அவங்க வேணும் இந்த பர்பஸ் தீப்பிடிக்காது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக பண்ணல. அவங்க ஆரம்ப டிசைனே வந்து இவங்க பெட்ரோல்லே போயிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஜெர்மனில அவங்க கிட்ட பெட்ரோல் கிடையாது. அவங்க கோல்ல இருந்தா பெட்ரோல் உருவாக்குனாங்க. சிந்தட்டிக் பெட்ரோல் உருவாக்குனாங்க. பெட்ரோல் சிந்தட்டிக் பெட்ரோலா இருந்ததுனால பெட்ரோல் இன்ஜின்ஸ் போயிட்டாங்க. வேற ரஷ்யாவுக்கு வந்து அவங்க கிட்ட ஆல்ரெடி ஆயில் இருந்துச்சு. டீசல் வந்து பல அட்வான்டேஜஸ் இருக்கு அந்த டீசல் இன்ஜின்ல. நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா எஃபிஷியன்சி வைஸ் டீசல் இன்ஜின் தான் அதிக எஃபிஷியன்சி வருது. ஸோ குறிப்பிட்ட அளவு டீசலை வச்சுக்கிட்டு நீங்க அதிக தூரம் போகலாம். 10 கிலோ டீசலை வச்சுக்கிட்டு போகக்கூடிய தூரமும் 10 கிலோ பெட்ரோல் போகக்கூடிய தூரமும் கம்பேர் பண்ணீங்கன்னா டீசல்ல வந்து நீங்க அதிக தூரம் போகலாம். அது நமக்கு தெரியும். நம்ம எது அதிக மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டீசல் வண்டியை தான் அதிக மைலேஜ் போகும். ஸோ அந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. பட் வார்ல என்னன்னு சொன்னா தீப்பிடிக்காத தன்மை என்பது வந்து அவங்கள வார்ல வந்து ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. அது ஒரு சின்னதான் சொன்னார், ஒரு மெயின் பாயிண்ட் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி என்னத்துல நாமினல் நிறைய வேல்யூ கேள்வி. வர்சஸ் பிபிபி. அது வந்து அது நான் முக்கியமான அது ஒன்றும் முக்கியமானது இல்லை கூட. அவர் கம்பேரிசனுக்காக சொன்னேன். அது நீங்க இப்ப மொத்தமா நம்ம இப்ப கணக்கிடக்கூடிய ஜிடிபி ஆகட்டும், இந்த நாமினல் வேல்யூ ஆகட்டும், இதெல்லாம் உண்மையான வேல்யூ கிடையாது. ஒரு 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 கால்குலேஷன் பர்பஸ்க்காக. அதாவது ஆடை இல்லாத ஊருக்கு இருப்பப்பு சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி வேற ஒன்றும் வழியே இல்லை கம்பேர் பண்றதுக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஜிடிபி இதெல்லாம் வச்சுட்டு செய்யறோம். உண்மையான வேல்யூ நம்ம மார்க்சியா படிச்சவங்களுக்கு உண்மையான வேல்யூங்கிறது என்ன அப்படின்னு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதை பிபிபி ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம். நான் இப்போ கம்பேர் பண்ணிட்டு ஓகேங்க எங்க பிபிபி ஜாஸ்தி அதனால நாங்க உங்களோட ஸ்ட்ராங்க அப்படின்னு சொல்ல வருது. இந்த ரெண்டு கம்பேரிசன் பார்க்கும்போது இது வந்து பிபிபில இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வந்ததுடைய அதனால ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க இன்றைக்கு பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா டெக்னாலஜி வைஸ் ஆகட்டும் அவங்க உற்பத்தி ஆகட்டும் எல்லா விதத்திலையும் G7 விட அதிகமா தான் இருக்கு. நீங்க அசைச்சு பார்த்தாலே அது தெரியும். ரெண்டாவது கேள்வி. மூணாவது வந்து நீங்க எனர்ஜி டென்சிட்டி பை வால்யூம். எனர்ஜி அது அதெல்லாம் வருங்காலம் தான் முடிவு பண்ணும் எப்படி அப்படின்றத. பட் இப்ப இருக்கிற விஷயத்துல பார்த்தோம்னா எரிவாயு சமையல் எரிவாயு சொன்னா எல்பிஜி தான் ஐடியல். ஏன்னு சொன்னா அது குறைஞ்ச வால்யூம்ல அதுக்கு நம்ம 14.5 கிலோ சிலிண்டர் போட்டு வந்து வச்சுட்டோம்னு சொன்னா ஒரு சாதாரண வீட்டுக்கு வந்து 1 மாசம் 1.5 மாசம் வரைக்கும் சமையலுக்கு வரும். அது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கிறப்ப அது ஐடியல் ஃபியூல் தான் அதான். ஆனா பிஎன்ஜி வந்து இப்ப அதிகமா வந்துட்டு இருக்குது. அது பைப் நேச்சுரல் கேஸ் அது போட்டாங்கன்னு சொன்னா அதுவும் இதே மாதிரி ஏறத்தால எல்பிஜி மாதிரியே வந்து அதுவும் வேலை செய்யும். பட் அதுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அது அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்குது. என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இப்ப இருக்க பர்னர்ஸ் வந்து அதுக்கு சூட்டபிளா இருக்காது. கொஞ்சம் இன்னும் பெரிய அளவுக்குள்ள பர்னர்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா அதனுடைய டென்சிட்டி வந்து ரொம்ப குறையுது. அதெல்லாம் டெக்னிக்கல் பாயிண்ட், அதுக்கு நம்ம போக வேண்டாம். விலை பார்த்தோம்னா பிஎன்ஜி வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். அது பிரைசிங் பாலிசியை பொறுத்து இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அது விலை கொஞ்சம் குறைவா இருக்கு தவிர. பட் இந்த கம்பேரிசன் அல்லது எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் என்பதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய தொழில்நுட்பம் தான் வந்து அதை முடிவு செய்யும். எப்படி ஒண்ணுமில்லாத வேஸ்ட் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கெரசினை தவிர்த்து மத்த பொருளை பூராத்தையும் மண்ணில் போச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கெரசின் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு ஆகல. இப்ப மற்ற பொருள்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு முக்கியமான பொருள் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வருங்காலத்துல வந்து மாறுது. சொல்லுங்க சொல்ல முடியும். ஹைட்ரஜன் வந்து அது வருங்காலத்துல தான் பார்க்கணும். எப்படி ஹைட்ரஜன் செல்ஸ் வந்து எப்படி உருவாக போகுது அப்படின்னா வருங்காலத்துல தான் பார்க்கணும். இப்ப பெரிய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அது கமர்ஷியலா எங்கேயும் பெருசா வரல. இப்ப எலக்ட்ரிக் கார்லாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா நிறைய வந்துருச்சு. இன்னும் அந்த அளவுக்கு ஹைட்ரஜன் செல்ஸ் வரல. எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்கு. அது வருங்காலம் தான் முடிவு. ஹைட்ரஜன் வந்து ஹெவி பஸ்ஸஸ் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நியூஸ் படிச்சேன் நான். பெரிய அளவுக்கு கமர்ஷியலா வரல, பெரிய அளவுக்கு இல்ல. அப்புறம் ஹைட்ரஜனை நீங்க எப்படி உற்பத்தி பண்ணீங்க? மறுபடியும்
அந்த இடத்த பாயிண்ட் தான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஹைட்ரஜன் எப்படி உற்பத்தி பண்ண முடியும்னா, இப்போ இந்த ரெனியூபிள் எனர்ஜியும் நம்ம வந்து we are interfacing with fossil fuel or even atomic energy. When the renewable energy is in excess of this base load, then we can produce the hydrogen, which is called the green hydrogen. ஆமா தோழர், அது பின்னாடி வருங்காலம் தான் தோழர் முடிவு செய்யும். பொல்யூஷன் கிடையாது, ஹைட்ரஜன்ல பொல்யூஷன் கிடையாது. ஏன்னா நீராவி தான் அதனுடைய Only water is the byproduct. ஆமா, அதனால ப்ராப்ளம் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப இப்போ பொல்யூட்டிங் பாத்தீங்கன்னா இந்த கோல் பேஸ்ட் பவர் ஸ்டேஷன் தான். ஏன்னா நிலக்கரி எடுத்து அப்படியே எரிக்கிறோம். அதுல இருக்க எதையும் சுத்தம் பண்றது கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சல்பர், பாஸ்பரஸ், என்னென்ன டஸ்ட், என்னென்ன கெமிக்கல்ஸ் அத்தனையும் சேர்ந்து தான் வெளியே வந்துட்டு இருக்கு. பட் என்ன பண்றது, வேற வழி இல்லை. பெரும்பகுதியான எலக்ட்ரிசிட்டி தேவை இன்னைக்கும் நமக்கு வந்து கோல் பேஸ்ட் பவர் ஸ்டேஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலா போயிட்டு இருக்கு. நம்ம இந்த விவாதத்தை இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம். வேற கேள்விகள் சந்தேகங்கள் தான் கேட்கலாம். இல்லைன்னா தோழர் முடிச்சுக்கலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இளங்கோவன் தோழர். இளங்கோவன் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், முடிச்சு வச்சிருக்கீங்களா? கேளுங்க, கேள்வி. ஆமா, இப்ப இந்த டாலருக்கு பதிலா டாலர் வந்து இப்ப வந்து இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆதிக்கம் இல்லாம போகுதுன்னா உலக நாடுகள் எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கும்? அது மாற்று வந்துட்டு தான் போகும். அது எகைன் நம்ம மாற்றிட்டு தான் போகணும். எந்த ஒரு மாற்றமும் வந்து அது வேற ஒண்ணு கொண்டுட்டு வராம அது மாறுறது இல்லை. அதனுடைய இடத்துல வேற ஒண்ணு கொண்டு வந்த பின்னாடிதான் அந்த மாற்றமே வரும் அப்படின்னு தான் மார்க்சிஸ்ட் சொல்லுது. அதே மாதிரி தான் டாலருக்கு பதிலாக ஏதாவது ஒண்ணு வந்துட்ட பின்னாடிதான் டாலர் ஒழியும் நான் நினைக்கிறேன். நம்ம எதுக்கு எடுத்தாலும் திரும்பவும் அடிப்படை மார்க்சிஸ்ட் தான் போய் ஆகும். அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு வந்து மார்க்ஸ் அப்பவே சொல்லியிருக்காரு. அதனால வேற ஏதாவது ஒரு தீர்வை உருவாக்கி தான் இது போகும். அது என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணலாம். வேற கேள்விகள் தான் முடிச்சுக்கலாம் கூட. நேரத்தால 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இளங்கோவன் தோழர், நீங்க தான் முடிச்சிருக்கணும். நன்றி, நீங்களே சொல்லு. கேள்விக்கு பதில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த விருது நிறுவன வெளிநாட்டு தோழர்களுக்கும் கூட்டத்தை நன்றி தோழர். வழக்கம் போல அறிவிப்பு, இந்த மாசத்தினுடைய அடுத்த கூட்டம் வந்து மாத இறுதியில திங்கட்கிழமை நடைபெறும். கூட்டத்தினுடைய பேச்சாளர் தலைப்பு எல்லாம் வந்து நன்றி.